முக்கிய பணியான நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய தொடர் பயணம் ஒரு மகத்தான நாளை எட்டி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்கிறோம். திருக்குறள் என்கிற பொழுது எல்லோரும் வருவார்கள் என்கிற ஆவல் எங்களுக்குள் இருந்தாலும் தொடக்கத்தில் இருந்த எண்ணிக்கை என்னவோ குறைந்ததையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். காரணம், வள்ளுவன் மதம் சாராதவர், இனம் சாராதவர், ஜாதி சாராதவர் பாவம் என்ன செய்வார்? இதையெல்லாம் அவர் ஏதாவது ஒன்றை சார்ந்திருந்தால் கூட்டத்தினுடைய எண்ணிக்கை கூடுதலாகவே இருந்திருக்கும். ஆனால் பொது உடைமை அல்லவா பேசியிருக்கிறார், பொது உடைமை அல்லவா பேசியிருக்கிறார், பொது உடைமை உலக தர்மத்தை பேசியிருக்கிறார், உலக மானுடத்தை பேசியிருக்கிறார், உலக மானுட தத்துவத்தை பேசியிருக்கிற மகத்தான மனிதனுடைய படைப்பை குறுகிய எண்ணிக்கை என்கிற எண்ணிக்கையாக இருந்தாலும் கூட அதில் பேசிய உரைப்பொழிவு தந்த ஆளுமைகளை நான் இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மகத்தான உரைப்பொழிவாளர்கள் நமக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு கிடைத்த பொக்கிஷங்கள் ஏராளம் ஏராளம். வரிசை கட்டி சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஆசிரியர் நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா தொடங்கி நம்முடைய பேராசிரியர்கள் என்கிற நிலையில் எத்தனையோ ஆளுமைகள், நம்முடைய தோழர் சங்கரநாராயணன், இப்படி ஆளுமைகளை வரிசை கட்டி கொண்டே போகலாம். பேராசிரியர் பொற்கடியிலிருந்து பேராசிரியர் ஐயா மதியிலிருந்து அப்படி வரிசையாக நேற்றைய தினம் பேசிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பாலசுப்ரமணியம் என எல்லோருடைய பேரையும் நமக்கு சொல்ல ஆசைதான். காரணம், பேசிய ஆளுமைகளை நினைத்து 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 நான் வியந்து பார்க்கிறேன். என்ன வியப்பாக பார்க்கிறேன் என்றால், பொது உடைமை சிந்தனையை, உலக தர்மத்தை பேசுகிற, உலக சிந்தனையை பேசுகிற கூட்டம் இன்னும் இருக்கிறது. எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய குரலுடைய ஓங்கி ஒலிக்கிற சத்தம், கருத்தினுடைய பதிப்பு கூடுதலாகவே இருக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு 101வது நாள் நிகழ்வில் 100வது அதிகாரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு பேசுகிற உரைப்பொழிவாளருடைய பெயரும் 100ஆம் நாள் நிகழ்விற்கு ஏற்றாற் போல சந்திரகலா என்கிற பெயரோடு பேராசிரியர் இணைந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! இது ஒரு யதார்த்தமாக நடந்த நிகழ்வு. 100ஆம் நாள் நிகழ்வை நாம் விமர்சனையாக கொண்டாடாமல் 133வது நாளில் கொண்டாடுவோம் என்கிற ஆசை இருந்தது. ஆனால் காலையிலே அறச்செல்வி அம்மா அழைத்தார்கள். என்னுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இனிய தோழர், விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஐயா அழைத்தார்கள். இவர் சொன்ன பிறகுதான் 8 மணிக்கு ஒரு குரல் பதிவு போட்டோம். எவ்வளவு பெரிய நம்முடைய உறவு கூட்டம் இணைந்திருக்கிறது, எவ்வளவு மகிழ்வாய் இருக்கிறது. இன்னும் எண்ணிக்கை இணையும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் 101ஆம் நாள் நிகழ்வில் 100வது அதிகாரத்தை உங்களோடு சேர்ந்து பயணிப்பதில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்ட, இந்த நிகழ்ச்சியை ஆலமரமாக ஆக்கிய ஆழ விருட்சம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா அரமையா உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் இலக்கிய குழுவின் சார்பாக நன்றியை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டது. அப்படி 100வது அதிகாரமான பண்புடைமை, நான் வள்ளுவரை வியந்து பார்க்கிற ஒரே ஒரு செய்திதான். எண்ணிக்கையின் அடிப்படையில் அவன் வைத்த தலைப்புகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த சமுதாயத்திற்கு எது எது தேவை என்கிறது அவனும் உணர்ந்தே வரிசைப்படுத்தியிருக்கிறான். நான் பல நேரங்களில் ஆய்வு நோக்கில் பார்ப்பதுண்டு. வள்ளுவன் இதை வரிசைப்படுத்தினானா, இல்லை தேடி இதை பதிப்பித்தவர்கள் வரிசைப்படுத்தினார்களா என்கிற கேள்வி இன்னமும் நமக்கு மனதில் தொக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த நிலையில்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் முற்றோதல் செய்வதற்காக எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய முண்டாசு கவிஞன், எட்டயபுரத்தினுடைய மகாகவி, எட்டயபுரத்தில் பிறந்த மகாகவி, பெயரால் அமைந்த சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய புலத்தினுடைய இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு மாணவி மோ புனிதா அவர்கள் நம்மோடு
முற்றோதலுக்காக இணைந்திருக்கிறார்கள். பேராசிரியர் சந்திரகலா அவர்கள் கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் இருக்கக்கூடிய கடலூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் தமிழ் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் சே சந்திரலேகா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தன்னுடைய பணியால் சிறப்பு சேர்த்த அவர்கள் திருமந்திரம் உணர்த்தும் மனித அறம் என்கிற நோக்கில், நடப்பியல் நோக்கில் சி நாகராஜன் விளிம்புநிலை சிறுகதைகள் என அவர் ஆய்வினுடைய போக்கு, ஆய்வினுடைய சிந்தனையை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கட்டுரைகளாக, பதிப்பாக, நூலாக தந்திருக்கிறார்கள். தமிழ் மொட்டுக்கள் என்கிற நூலினுடைய இணை பதிப்பாசிரியராக இருந்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் பல்கலைக்கழக மானிய குழு நிர்ணயிக்கப்பட்ட எல்லா தேர்வுகளிலும் வெற்றி அடைந்தது மட்டுமல்லாமல் ஏறக்குறைய 50க்கும் குறையாமல் ஆய்விதழ்களில் இலக்கிய பல்கலைக்கழக மானிய குழு நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த இலக்கிய இதழ்களில் தொடர்ந்து எழுதி வருகிறார்கள். கருத்தரங்கம், பயிலரங்கங்கள் என தலைமையாலும் கட்டுரையாலும் பெருமை சேர்க்கிற மிகப்பெரிய ஆளுமை நம்முடைய அம்மா சந்திரலேகா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த அவை மகிழ்வோடு இன்றைய நாளில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, முதலில் முற்றோதல் செய்ய வருமாறு அருமை மாணவி புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் புலத்தினுடைய 1ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் மாணவி மோ புனிதா அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே, 100வது அதிகாரமான பண்புடைமை தருக. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? நான் பேசுறது சமத்துவ சொல்றாமா. 100வது அதிகாரம் 100 பண்புடைமை. என்பதற்கால் எய்தால் எளிதென்ப யார் மட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிரித்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. உருப்பெத்தல் மக்களொப்பு ஆன்றல் வெறுத்தக்க பண்புத்தல் 9ஆம் ஒப்பு. நயனோடு நன்றி புரிந்து பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவர் மாட்டு. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது ஈன்றல் மாண்புக்கு மாய்வது மண். அறப்போலும் கூர்மைய ரேனும் மரம்போர்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். நண்பாற்றல் ராகி நயமிலா செய்வாருக்கும் பண்பாற்ற ராதல் கடை. நகல்வல்ல அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றி இருள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பகல் களத்தீமை யாழ் தெரிந்தற்று. நன்றி ஐயா. நன்றிடா அம்மா. அப்பா பேர் என்னடா? அம்மா பேர் என்னடாம்மா? என்னங்கய்யா? அப்பா பேரு அம்மா பேர் என்னடாம்மா? அப்பா பேர் மோகன்ராஜுங்க ஐயா. அம்மா பேரு? அம்மா பேரு தீபாராணிங்க ஐயா. மோகன்ராஜ் தீபாராணி இணையருடைய அருமை மகள் மோ. ஆமாங்கய்யா. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோ புனிதா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 100வது நாள்ல நீங்களும் ஒரு 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 கலந்து கொண்ட விதமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், துறை தலைவர், இனிய நண்பர் ரவிக்குமார் ஐயா உள்ளிட்ட அத்துணை பேருக்கும், கருணாநிதி ஐயா உள்ளிட்ட நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, நீங்கள் இந்த மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களுக்கு வாழ்த்து கூறியது என்று உங்கள் துறையினுடைய பேராசிரியர்களிடம் சொல்லுமாறும் கேட்டுக்கொண்டு தோழமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் 100வது அதிகாரத்தை உரைப்பொழிவால் பெருமை சேர்க்கிற நம்முடைய அருமை பேராசிரியர் கடலூரில் இருக்கக்கூடிய கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியுடைய தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியர் அம்மா முனைவர் சே சந்திரலேகா அவர்கள் இப்பொழுது உரைப்பொழிவு தருவார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுமா.
என்னை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்னும் இணைய நிகழ்வில் நானும் ஒரு உறுப்பினராய் இன்று கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட அதிகாரம் பண்புடைமை. பண்புடைமை என்ற இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல இருக்கக்கூடிய மற்ற அதிகாரங்களுக்கெல்லாம் மகுடமாய் திகழக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த பண்புடைமை, பண்பு என்ற சொற்களை இலக்கியங்கள் காலங்காலமா பறைசாற்றக்கூடிய ஒரு கருத்தாக்கமா நம்ம பார்த்துட்டு வரோம். பண்பு என்ற சொல் அப்படி என்பது பாத்தீங்கன்னா குணம், மனிதனுடைய தன்மை, இனிய நடத்தை, கருணை, இந்த மாதிரி பல பொருண்மைகள்ல இந்த பண்பு என்ற சொல்லானது பயன்படுத்தப்பட்டு வருது, இலக்கியங்கள்லயும் பேசப்பட்டு வருது. இந்த மனித பண்பு என்பது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவா நம்ம ஒரு 3 சூழல்ல மனிதனுக்குள்ள வளர்வதையோ இல்ல தோன்றுவதையோ நம்ம சொல்லலாம். முதல்ல பாத்தீங்கன்னா பிறப்பால ஒரு மனிதனுக்குள்ள பண்பானது வரும். தாய் தந்தையிடமிருந்தோ அல்லது மூதாதைகளிடமிருந்தோ அந்த பண்பானது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்குள்ள வரும். இது முதல் வகையா பண்பு என்பது தோன்றக்கூடிய ஒரு வகை. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா சூழ்நிலை காரணமாக ஒரு மனிதனுக்குள்ள பாத்தீங்கன்னா குண வெளிப்பாடு என்பது வெளிப்படும். அதாவது பாத்தீங்கன்னா அவன் இருக்கக்கூடிய சூழல் ஒரு நல்ல நிலையில இருக்கும் பொழுது அவனுக்குள்ள நல்ல எண்ணங்கள் தோன்றும். அந்த நல்ல எண்ணங்கள் என்னவாகும்னு பாத்தீங்கன்னா ஒரு குண வெளிப்பாடா வரும். அது மற்ற மனிதர்கிட்ட அவன் வெளிப்படுத்துவான். இது 2வது ரகம். 3வதா நம்ம குண வெளிப்பாடை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேறொரு மனிதனால ஒரு மனிதன் ஈர்க்கப்பட்டு அவனுடைய குணத்தால ஈர்க்கப்பட்டு அந்த குணத்தை தனதாக்கி கொள்ளுவான். இது 3வது ரகம். அப்ப 3 நிலைகள்ல மனிதனை நம்ம என்ன செய்யறான்னா தனக்கான குணத்தை நிர்ணயித்துக் கொள்கிறான். பிறப்பால், 2வது சூழ்நிலையால், 3வது மற்ற மனிதனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது அல்லது பார்த்து ஈர்க்கப்பட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குணம். இந்த குணங்கள் பொதுவா இந்த 3 நிலைகள்ல மனிதனுக்குள்ள பாத்தீங்கன்னா குண வெளிப்பாடு என்பது நமக்கு இருந்துட்டு வரும். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த குணங்கள் என்பது நம்ம பண்பு அப்படி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, குணம் பற்றி பேசும் பொழுது நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று நல்ல குணம், இன்னொன்று கெட்ட குணம். ஒரு மனிதனுக்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் நல்லது மட்டும்தான் இருக்கும், தீயது மட்டும்தான் இருக்கும் நம்ம சொல்லிட முடியாது. இந்த 2மே மனிதனுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மனிதனுடைய நம்ம அந்த பிறப்பை பற்றி அவனுடைய தோற்றம் பற்றி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். இப்போ டார்வினுடைய பரிணாம கோட்பாடுகளை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் குரங்கிலிருந்து வந்தான். குரங்கிலிருந்து, அதாவது விலங்கிலிருந்து தான் மனிதன் என்பவன் உருவாகி இருக்கிறான். அதாவது அவனுக்கு குணம் என்பதே குரங்கு குணம் தான் இருந்திருக்கு. அதற்கு அடுத்துதான் அவன் மனிதன் என்ற தன்மை அடைந்திருக்கான், மனிதன் என்ற குணத்தை பெற்றிருக்கான். அவன் ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்கிறான், உணவுக்காக இடம் விட்டு இடம் பெயர்கிறான், விலங்குகளை வேட்டையாடுகிறான், அந்த விலங்குகளை உணவாக உட்கொள்கிறான். இப்படியா வாழ்ந்திருந்த மனிதனுக்குள்ள ஒரு ஆற்றங்கரையை கண்டதும் அவனுக்குள்ளேயே நாம் ஒரு இடத்துல வாழக்கூடாது, ஒரு இனப்புழு வாழ்க்கை வாழக்கூடாது. அதனால் வரை மனிதன் எப்படி வாழ்ந்து வருகிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடோடி வாழ்க்கை, ஒரு தனியான ஒரு வாழ்க்கை, ஒரு உணவு தேவைக்காக மட்டுமே மனிதனுடைய வாழ்க்கை என்பது இருந்திருக்கே தவிர அதை தாண்டிய ஒரு பார்வையோ அதை தாண்டிய ஒரு சூழலையோ அவன் வரையறுத்துக் கொள்ளல. உணவு என்பது அவனுடைய பிரதான தேவையா இருந்தது. அப்படி வாழ்கின்ற போது அவன் ஒரு இனக்குழு வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுதுதான் ஒரு மனிதன் மற்ற மனிதனோடு பழகுவதற்கான சூழ்நிலையே வருது. அந்த சூழ்நிலையில தான் மனிதனுக்கு என்ன தோன்றுதுன்னா அந்த பண்பு, மற்றவரிடத்து பழகும் பாங்கு, அந்த பண்பு என்பதே அந்த பழகும் பாங்குக்குள்ளதான் இருக்கு. அப்ப மற்ற மனிதர்களோட அவங்க பழகும் பொழுது அந்த பண்பானது வளருது. அப்ப இந்த இனக்குழு வாழ்க்கை என்பது பண்பு, அதாவது பண்பு என்ற சொல்லாட்சி, அந்த பண்பு என்ற சொல் வளர்வதற்கு ஒரு முக்கியமான காரணம். மனிதனுக்குள்ள அந்த மனசானது, அதாவது பண்பு என்ற சொல்ல நம்ம பண்படுதல் என்றதே சொல்லலாம். மனிதனுடைய மனமானது பண்படும் போது அவனுக்குள்ள பல குணங்கள் வெளிப்படும். அந்த குணங்கள் பாத்தீங்கன்னா காலப்போக்குல நல்லவை தீயவை என்ற 2 நிலைகள்ல அவனுக்குள்ள வெளிப்படுது. இப்ப வள்ளுவர் பாத்தீங்கன்னா பண்புடைமை என்ற சொல்லாட்சிய அவர் இந்த அதிகாரத்துல வச்சிருக்காரு. பண்புடைமை அந்த வார்த்தைகளை பிரித்து பார்த்தோம் என்றால் பண்பு கூட்டல் உடைமை. உடைமை என்ற சொல் உடைமை பொருளை குறிக்குது. உடைமை என்பது பாத்தீங்கன்னா நம்ம செல்வம் உடைமை. பல இடங்கள்ல திருக்குறள்ல பல இடங்கள்ல அறிவுடைமை, அருளுடைமை, இந்த மாதிரி உடைமை பொருளை பல இடங்கள்ல திருக்குறள் அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவை எல்லாமே பாத்தீங்கன்னா உடைமை பொருள், ஒருவனுக்கு உரிய பொருள். அந்த அடிப்படையில பண்பு என்பது ஒருவனுக்கு உரிய பொருள், உரிமையான பொருள், அவன் உடைமையாக கொள்ள வேண்டிய பொருள் என்ற அடிப்படையில இந்த குறளுக்கான அதிகாரம் என்பது
வைக்கப்பட்டுள்ளது. அப்ப பண்பை, எந்த பண்பை என்றதை இங்க கேள்வி. எந்த பண்பு என்பது நல்ல பண்பு. நல்ல பண்பை ஒருவன் தனக்கு உடைமை பொருளாக கொள்ள வேண்டும் என்பதை வள்ளுவர் இங்கு பண்பு உடைமை என்று சொல்லியிருக்காரு. அப்ப தீய பண்புகளால நமக்கு என்ன தீமைகள் நடக்கும் என்பதை இந்த அதிகாரத்துல அவர் சொல்லியிருக்காரு. அதே போல பண்புடைமை பற்றி வெறும் இந்த அதிகாரத்துல மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பண்பு பற்றி வள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுல இங்க பண்பு நம்ம எந்த விதத்துல நம்மளுடைய குணங்களை நம்ம வளர்த்துக்கணும், எப்படியெல்லாம் இருந்தா நமக்குள்ள நல்ல குணங்கள் வரும், நல்ல குணங்கள் நமக்குள்ள வளர்த்து கொள்வதனால என்ன மாதிரியான நன்மைகள் பயக்கும், அதற்கடுத்து அவ்வாறு நம்ம அதுல இருந்து தவறி போயிடுறதுனால நமக்கு என்ன மாதிரியான தீங்கு நிகழும் என்பது எல்லாமே இந்த 10 குறள்கள் வள்ளுவர் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க எடுத்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இந்த 10 குறளையும் நம்ம எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது 6 குணங்கள் வள்ளுவர் 5 திருக்குறள் சொல்றாரு. இந்த 6 குணங்கள்லயும் மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய வாழ்நாள்ல பின்பற்றி வாழ வேண்டும். இதை வாழ்ந்தாலே மனிதன் பெற வேண்டிய அனைத்தையும் பெற்றுவிடலாம் அப்படின்னு இவர் பாத்தீங்கன்னா 6 குணங்கள்ல 5 குறள்கள்ல வெளிப்பட்டிருக்கதை நான் எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா பண்புடைமையில முதல் 2 குறள்களிலும், அடுத்து 4, 5, 8 இந்த 5 குறள்களிலும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய குண வெளிப்பாடுகள் என்னென்ன அப்படி என்பதை அவர் வரையறுத்திருக்காரு. அதுல அந்த 6 குணங்கள் என்னன்றதை நம்ம முதல்ல சொல்லிடுறோம். முதல் குணம் என்பது என்னன்னா எளியவராய் வாழ்தல். எளியவராய் வாழ்தல்னா மற்றவர் நம்மிடத்து பழகுவதற்கு நாம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எளியவராய் இருத்தல் வேண்டும். அப்போ முதல் குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எளியவராய் வைத்துக் கொள்ள வேண்டும். இத குறள் விளக்கங்கள்ல வரும்போது நான் எடுத்து சொல்லுறேன். அடுத்து 2வது குணம் என்ன சொல்ல வர்றாருன்னா அன்புடைமை என்ற வார்த்தையை அந்த சொற்களை பயன்படுத்தியிருக்காரு இந்த அதிகாரத்துல. சோ அன்புடைமையோட இருக்கணும்ன்றத சொல்றாரு. 3வது ஆண்ட குடிப்பெருமை. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிப்பெருமையை காத்தல் வேண்டும் அப்படி என்பதை 3வதா சொல்ல வர 3வது குணம் இது. 4வது குணம் பாத்தீங்கன்னா மற்றவரை இகழாதிருத்தல். மற்றவர்களை நம்ம இகழாம இருக்கணும்ன்றத சொல்ல வர. 5வது குணம் பாத்தீங்கன்னா நீதி அறம் விரும்பி செய்தல். இது 5வதா நம்ம போற்றி பார்க்க வேண்டிய. 6வது என்பது பகைவரிடத்தும் பண்போடு நடத்தல். இந்த 6 பண்புகளையும் நாம பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த 5 குறள்கள்ல சொல்றாங்க. அதுல முதல் குறளை பாருங்க. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப அப்படி என்பதை சொல்ல வர. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா மற்றவர்களிடத்து எப்படி பழகணும்னா மிக எளிமையா பழகணும். அதே போல மற்றவர் நம்மிடத்துல பழகுவதற்கும் நாம எப்படி இருக்கணும்னா எளிமையா இருக்கணும். ரொம்ப கடுமையானவர்களாகவோ நம்மை ஒரு பெரிய ஆட்களாகவோ அல்லது பெரும் கோபக்காரர்களாகவும் நம்ம மற்றவர்களிடத்து நம்மளை காட்டிக் கொள்ளக்கூடாது. நாம் யார் என்பதை நாம் மிக எளிமையான தன்மையோட தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எளிமையா இருக்கிறவங்க கிட்டதான் அறிவு, புத்திசாலித்தனம், சாதுரியம் எல்லாமே இருக்கும். அப்போ இங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா என்பதத்தால் ஈதல் எளிதென்ப. யார் மாட்டும் என்ற வார்த்தை, யார் மாட்டும் எல்லாரிடத்திலும் நான் எனக்கு பிடித்தவரிடத்துல எளிமையா இருப்பேன், என்னுடைய பிடிக்காத இடத்துல கடுமையா இருப்பேன், செல்வம் உள்ளவர்களிடத்துல எளிமையா இருப்பேன், செல்வம் இல்லாதவரிடத்துல கடுமையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிரிவினைகள் எதுவும் இல்லாம எல்லாரிடத்திலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிமையானவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி என்பதை அவர் சொல்ல வர்றாரு. அதே போல நம்ம பன்முடைமையில 2 குறள்கள், முதல் 2 குறள்களை எடுத்துக்கொண்டோம்னால் 2ஆம் அடி ஒன்றே போல இருப்பதை நம்ம பார்க்கலாம். பண்புடைமை என்னும் வழக்கு என்ற சொல்லு இந்த 2 குறள்களிலும் பாத்தீங்கன்னா அந்த 2 வரிகள் ஒன்றே போல இருக்கும். அதாவது என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா பண்புடைமை என்னும் வழக்கு. இந்த வழக்கு என்ற சொல்ல நம்ம தொல்காப்பியத்தை கொண்டு நோக்கும் பொழுது தொல்காப்பியர் வழக்கு என்ற சொல்லி 2 வகையப்படுத்துறார். ஒண்ணு உலக வழக்கு, இன்னொன்னு செய்யுள் வழக்கு. அதாவது உலக வழக்கு என்பது காலங்காலமாய் மக்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கு. செய்யுள் வழக்கு என்பது செய்யுள்களில் பாக்களில் பயன்படுத்தக்கூடிய வழக்கு. பண்புடைமை என்பது பாத்தீங்கன்னா செய்யுள்களிலும் பயன்படுத்த வருது, காலங்காலமா மக்கள் பின்பற்றி வராங்க. 2 நிலைகள்லயும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார் பாத்தீங்கன்னா மனிதன் பின்பற்ற வேண்டிய வழக்கு. அதாவது உலகத்துல மனிதனுக்குள்ள மனித தன்மை தோன்றி அவன் வளர ஆரம்பித்த காலத்திலிருந்து அவன் காலங்காலமாய் பின்பற்றி வந்த அந்த பண்பு என்ற வழக்கை நம்ம பின்பற்றணும் என்ற அடிப்படையில வழக்கு என்ற சொல்லை இந்த 2 குறள்களிலும் 2வது அடிகள்ல அவர் பயன்படுத்தியிருக்காரு. இதுதான் மனிதன். ஏன்னா நம்ம மனிதர்கள் கிட்ட போயிட்டு ஒழுங்கா இருப்பா, சரியா இருப்பா, இதை செய்யப்பா, இதை செய்யாதப்பான்னா சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். நம்ம இந்த மாதிரி இருந்தாங்க, அவங்க இப்படி இருந்ததால இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம முன்ன இருக்கிறவங்களை ஒருத்தவங்களை எடுத்துக்காட்டு சொன்னாதான் நம்ம மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை கேட்டுக்குவாங்க.
நாமளா போய் சொல்றோம்னா நீ யார் சொல்றதுக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். அதுதான் வள்ளுவர் என்ன பண்றாரு, வழக்குல இதெல்லாம் இருக்கு, மனிதனே நீ என்ன பண்ண இத பின்பற்று, இது ஒண்ணும் புதியதல்ல. இந்த பண்பு என்ற ஒன்றை உடைமையாக கொள்வது என்பது புதியதல்ல, காலங்காலமாக நம் முன்னோர்கள் பின்பற்றியது. அதை பின்பற்றி நீ வருவதன் மூலமாக நன்மை கிட்டும் என்ற அடிப்படையில வள்ளுவர் இந்த இரு குறள்கள்லயும் இந்த 2ஆம் அடிகள் ஒன்றை போல வைத்திருக்காரு. இப்ப முதல் குறள்ல வந்து பாத்தீங்கன்னா, பழகுவதற்கு எளியவராய் இருத்தல் வேண்டும் என்பதத்தால் எய்தல் எளிதென்ப என்பதை சொல்றாங்க. அப்போ நம்ம என்னன்னா எளியவராய் இருத்தல் வேண்டும் என்பதை முதல் குறள் என்பது நமக்கு சுட்டிக்காட்டு. 2ஆம் குறள் பாத்தீங்கன்னா, அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அன்புடைமை என்பது பாத்தீங்கன்னா, நாம் எல்லோரிடத்திலும் அன்பா இருக்கணும், அன்போடு பழகணும் என்பது தெரியுது. ஆன்ற குடிபிறத்தல் இந்த இடங்கள்ல இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொருள் வந்து பிழையா பிரிஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்ற குடிபிறத்தல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்குடியில் பிறத்தல். அப்படி என்னவனே நல்ல குடும்பத்துல பிறந்துட்டா அவங்க நல்லவங்க, கெட்ட குடும்பத்துல பிறந்துட்டா அவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல் அந்த இடத்துல கொள்றாங்க. அது அப்படி கிடையாது. அதாவது ஆன்ற குடிபிறத்தல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் ஒரு குடியில் பிறக்கின்றான் என்றால் அவன் குடிக்கான பழம்பெருமை ஒன்று இருக்கும், அதை காக்கும்படியாக அவன் வாழ வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் அவன் மகன், அவனுக்கு மகன் என்று அடுத்தடுத்து தலைமுறை வருகிறது அல்லவா, அவர்களும் பெருமையாக பேசும்படியாக இவன் தலைமுறையில் இவன் வாழ வேண்டும். அப்போ முன் தலைமுறை பெருமையும் காக்க வேண்டும், பின்வரும் தலைமுறையுடைய பெருமையும் காக்க வேண்டும். அந்த இரு தலைமுறைகளுடைய பெருமையை காக்கும்படி வாழ வேண்டும். அதுதான் ஆன்ற குடிபிறத்தல். குடிப்பெருமையை நம்ம இரு நிலைகளிலும் காக்கும்படியாக நாம வாழணும். அதே போல இந்த இன்னொரு பொருள்லயே நம்ம இதை எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய நம்மளுடைய சில மரபுகள் படி நாம வந்து மறுமை என்பதை சிலர் ஏற்றுக்கொள்வது உண்டு. அது இம்மையில் செய்கின்ற நல்லதானது மறுமையில் தொடரும் என்பது வழக்கு. அதுல வந்து நம்ம செய்யக்கூடிய நல்லதை பொறுத்து அடுத்த பிரிவிலும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறப்பும் நல்ல நிலையில் பிறப்பும் என்பது பாத்தீங்கன்னா ஒரு நல்லது செய்வதன் வாயிலாக அடுத்த பிறப்பும் நற்குடியில் பிறப்பும் என்ப வேறு ஒரு கோணமும் இதுல வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியுது. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா வள்ளுவர் வந்து 3 பண்புகளை இந்த 2 குறள்கள்ல சொல்லியிருக்காரு. இளையவராய் இருத்தல், அன்புடைமை, குடிப்பெருமை காத்தல். இதன்படியாக நாம் வாழணும் அப்படின்ற 3 குணங்களை அவர் சொல்லிட்டார். அடுத்தபடியாக 994வது குறள் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், நயனோடு நன்றி புரிந்த என்பதை சொல்றாரு. நயன் என்ற சொல் அது பாத்தீங்கன்னா நேர்மை, நன்றி. அதாவது பாத்தீங்கன்னா நேர்மையோடைய நீதியோட அறம் செய்த வேண்டும். நன்றி என்ற சொல் அறம் என்ற பொருளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, என்னன்னா நேர்மையோடு அன்பு நம்ம என்ன செய்யணும், விரும்பி செய்யணும். இங்க விரும்பி செய்வது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நல்லதை ஒண்ணு வெறுப்பா செய்யறதும் இருக்கு, விரும்பி செய்யறதும் இருக்கு. ஏன்னா வீட்டுல சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம சில விஷயங்களை செய்வோம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நிலையா இருக்குமான்னு பார்த்தா ஓரிரு நாட்களோட அது ஓடி போயிடும். நம்ம ஒரு செயலை விருப்பத்தோட செய்யும் பொழுதுதான் நம்ம அதுக்கு அடுத்து பின்தொடர்ந்து போயிட்டே இருப்போம். இதே போலத்தான் இந்த நீதி, நேர்மை, அறம் என்ற எல்லாமே நாம விருப்பத்தோடு செய்யணும் அப்படி என்பதை இங்க வள்ளுவர் நமக்கு எடுத்து சொல்றாங்க. அப்படி நம்ம செய்யும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு எப்படி இருப்போம்னா பயனுடையவர்களா இருப்போம். நம்ம இந்த உலக வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு பயன்படும் வழியாக தான் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு தொல்லை தருவதாகவோ துன்பம் தருவதாக வாழக்கூடாது. அப்படி நீ பயனுடையவரா வாழ்ந்துட்ட அப்படின்னா உன்னுடைய பண்பை என்ன பண்ணும் இந்த உலகமே, அதான் சொல்றாங்க பாருங்க. அவர் வள்ளுவர் அந்த இடத்துல சொல்றாரு, பண்பு பாராட்டும் உலகு. அத்தகைய நல்லவருடைய பண்பை இந்த உலகம் என்ன செய்யும், பாராட்டும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த 4வது குறள்ல பண்பை நீ ஏன் பின்பற்றணும், அது பின்பற்றுறதுனால என்ன பயன் என்பதை அந்த பின்பற்றணும் என்பதோடு நிறுத்தி விடாமல் இந்த உலகம் உன்னை பாராட்டும்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்ல வராரு. மற்றவர்கள் பாராட்டும்படி வாழும் வாழ்க்கை தான் சிறப்புடையது, இகழும்படி வாழும் வாழ்க்கை என்பது சிறப்பு அற்றது. இதை வள்ளுவர் இந்த இடத்துல சொல்ல வராரு. அப்போ நமக்கு என்னன்னா நீதி நேர்மை விரும்பி நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய 4வது குணமும் நமக்கு இங்க வெளிப்பட்டுருச்சு. அடுத்ததாக குறள்ல பாத்தீங்கன்னா 5வது குறள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு அப்படி என்பதை சொல்ல வராங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம குழந்தைகளுக்கும் எடுத்துக்கலாம், பெரியவர்களுக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நகைச்சுவையா பேசுற, நகையுணர்வோட பேசுற, காமெடியா பேசுற அப்படின்ற பேசுற பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவருடைய மனதை என்ன பண்ணுவாங்கன்னா புண்படுத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, விளையாட்டா கூட நம்மளுடைய ஒருவருடைய மனதை நம்ம
புண்படுத்தி விடக்கூடாது, மற்றவருடைய மனதை நோகடித்து விடக்கூடாது அப்படி என்பதை சொல்ல வராங்க. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல என்னன்னா நான் மட்டுமே சரியானவர் அல்ல. நம்ம எதிர் இருப்பவரோ நம்மளோட பகைத்து இருக்கக்கூடியவர்களோ அல்லது பகைமை உணர்வு கொண்டவர்கள் கூட பாத்தீங்கன்னா நல்ல பண்புகள் உண்டு. எல்லா மனிதர்களிடத்தும் நல்ல பண்புகள் இருப்பது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம விளையாட்ட ஒருவர் இடத்துல போயிட்டு அவர்கள் மனம் நோகும்படியாகவோ அல்லது அவர்களுக்கு குணம் கெடும்படியாக நம்ம ஒரு வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தை என்ன செய்யணும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகளை அது என்ன பண்ணிடும், அழித்து விடும். அதனால வார்த்தைகளை நம்ம சரியா பயன்படுத்த வேண்டும். அது உண்மை. ஒவ்வொரு வார்த்தைக்குமே சக்தி உண்டு. நம்ம என்ன வார்த்தையை வெளிப்படுத்துறோமோ அதற்கான பலனை தான் நாம் அனுபவிப்போம், அதற்கான பயனை தான் நாம் அடைவோம். அப்போ வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், பார்த்து பயன்படுத்தணும். இத வள்ளுவர் இங்க சொல்ல வர்றார். என்னன்னா வார்த்தைகளை நம்ம பார்த்து பயன்படுத்த வேண்டும், சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நகைச்சுவைக்காக கூட நம்ம ஒருவரை என்ன செய்து விடக்கூடாது, நோகடித்து விடக்கூடாது அப்படி என்பதை இந்த குறள்ல அவர் சொல்ல வர்றார். ஓகேங்களா? பண்புல பாடறிவார் மாட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. பகைவரிடத்திலும் நல்ல பண்புகள் உண்டு, அவர்கள் பண்பு கெடும்படியாக நகைச்சுவையா கூட வார்த்தைகளை பேசாதீங்க அப்படி என்பதை இந்த குறள்ல சொல்ல வராரு. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா இந்த குறளும் அவர் சொல்லக்கூடிய முக்கியமா அதாவது பகைவரிடத்தும் பண்போடு நடக்கும் ஒரு குறள். இந்த குறள்ல பாத்தீங்கன்னா நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் என்பது என்னன்னா சிலர் சொல்லவே முடியாது. இப்போ நம்ம வள்ளுவர் சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்களிடத்து நட்போடு இருக்கணும், இல்ல ஒன்றா இருக்கணும், ஒன்றா பழகணும் நம்ம இருப்போம். ஆனா அவர்களிடத்து நட்புக்கான குணமும் இருக்காது, அல்லது நயமா பழகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான குணமும் இருக்காது. ஒரு முள்ளு போலதான் அவங்களுடைய குணங்களானது இருக்கும், ஒரு சிக்கி முக்கி கல் மாதிரி இருக்கும். ஆனா அவர்களிடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா பண்போடு தான் இருக்கணும் அப்படி என்பதை வள்ளுவர் இங்க சொல்ல வராது. அப்படி நீ இல்லைன்னா உங்ககிட்ட அறிவு இருந்தும் என்ன கிடையாது, அதனால உபயோகம் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அறிவு என்பது என்ன அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் யோசித்து யூகித்து செயல்படுவதற்கான ஆற்றலை தரக்கூடியது. உன்னால ஒரு பண்பில்லாதவரே உன்னால அவங்க கையாள முடியல அப்படின்றப்ப அந்த அறிவால என்ன பயன்? பண்பில்லாதவர்களையும் உன் பண்பால நீ அவர்களை கையாண்டு அவர்களை வழி நடத்த வேண்டும், அவங்கள வழிக்கு கொண்டு வரணும். அப்படி செய்ய முடியாத அந்த அறிவால ஒரு பயனும் இல்லை அப்படி என்பதை வள்ளுவர் இங்க சொல்ல வர. மொத்தத்துல 6 பண்புகளும் வள்ளுவர் இந்த 5 குறள்ல இந்த அதிகாரத்துல எடுத்து சொல்லியிருக்காரு. இளையவராய் இருத்தல், அன்போடு பழகல், குடிப்பெருமை காத்தல், மற்றவரை இகழாது இருத்தல், பகைவராய் இருந்தும் நட்போடு பழகல், அடுத்து நீதி அறம் காத்தல். இந்த பகைவரிடத்து அன்பு காட்டும் என்று சொல்லும் பொழுது நம்ம ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டி ஏசுநாதர் சொன்னது போல அந்த கருத்தோடு இது ஒத்து போகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ அடுத்து இந்த பண்புகளை நீங்க பின்பற்றுங்க வள்ளுவர் சொன்னவரு. அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்ல வர்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியங்கள்ல கூட பார்க்கலாம். இப்போ நம்ம வள்ளுவர் பத்தின எளியவராய் இருக்கணும், அன்பா இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்றாரு. இப்ப இதெல்லாமே நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இது எல்லாமே நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியம்தான் அப்படி என்பதை நம்ம இலக்கியங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நம்ம சங்க இலக்கியங்கள்ல ஆற்றுப்படை நூல்களை எடுத்து பார்த்தோம்னா இப்ப பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமாள் ஆற்றுப்படையில எடுத்துக்கொண்டோம்னா மன்னர்களை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப எளியவர்களா தான் வாழ்ந்திருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு முடத்தாம கண்ணியர் ஏற்று பொருணர் ஆற்றுப்படை எடுத்துக்கிறோம் அப்படின்னா கரிகால மன்னனை பற்றின குறிப்பு அதுல வருது. ஒரு பொருணன், ஏழ்மலையில இருக்கக்கூடிய ஒரு பொருணன் கரிகாலனை பார்க்க செல்றான். அப்படி சென்ற அந்த பொருணனை கரிகாலனும் வரவேற்கிறான். அவனுடைய இன்முகத்தோட அவன் அரண்மனைக்கு வரவேற்கிறான். அவனை வரக்கூடாது என்றோ அது வாயிற்காவர்கள் முதல் கொண்டு என்ன பண்றாங்க, தடுக்கவில்லை. அவர்களா உள்ள அனுப்புறாங்க. ஒரு கிழிந்த அழுக்கடைந்த துணியை போட்டு உணவுக்கு வழி இல்லாம இருந்த பொருணனுக்கு நல்ல உணவளித்து விருந்தளித்து அவர்களை அரண்மனை தங்க செய்து அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து சொல்லும் பொழுது பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து வழி அனுப்புறாரு. தமிழ் மரபோடு வழி சென்று அடிச்சென்று அவரை வழி அனுப்புறாங்க. சோ தான் ஒரு மன்னன், நான் இத்தகைய வீரம் கொண்டவன், இத்தகைய சிறப்புக்குரியவன் என்ற தலைகணமோ ஒரு எண்ணமோ அந்த மன்னனிடத்தை நம்ம பார்க்கல.
பார்க்க முடியல. அவர் மட்டும் இல்ல, நம்ம அதே மாதிரி இப்ப வந்து இவன் பொருணனை இவர் நல்ல முறையில வழிநடத்துறது மாதிரி, இதே மாதிரி பல மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா புலவர்களையும் மற்றவர்களையும் ஒரு நட்புணர்வோடையும் ஒரு எளியவர் அவர்கள் தன்னோட நட்பு கொள்வதற்கும் அவர்கள் மற்றவருடன் நட்பு கொள்வதற்கு எளியவர்களாகவும் அன்பு கொண்டவர்களாகவும் நல்ல பண்பாளர்களாகவும் இருந்திருக்காங்கன்றதுக்கு சான்று நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு பாரி கபிலர் இவங்களோட நட்பு, ஔவையார் அதியமான் நட்பு, பிசிராந்தையார் கோப்பெருஞ்செழியன் இவங்களோட நட்பு, இத போல நம்ம பல எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் வீரர்களாக இருந்தாலும் கொடை வழங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அதே நேரத்துல அவர்களிடத்து நல்ல பண்புகள் இருந்ததையும் நம்ம காண முடியல. அதாவது தோழமையோடு அவர்கள் இருந்ததையும் நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் தான். அவங்களால இந்த அளவுக்கு வாழ சாத்தியம் இருக்கு அப்படி என்றப்போ நாமளால இந்த சூழ்நிலையில வாழ முடியும் என்பதுதான் இதற்கான ஒரு சான்று அப்படி என்பதை சொல்ல வரலாம். எதனால வள்ளுவர் வந்து இந்த பண்பை வந்து வலியுறுத்துறாரு, ஏன் நம்ம வந்து நல்ல குணத்தோடு இருக்கணும் அப்படி என்பதை எதுக்காக சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்ல குணத்தோடு இருந்தாதான் நமக்கு இந்த உலகமானது எப்படி இருக்கும்னா ஒரு நல்லதா நமக்கு தெரிய வரும். இல்லைன்னா இந்த உலகம் நமக்கு இருள் ஏறதா இருக்கும் அப்படி என்பதையும் வள்ளுவர் சொல்ல வர்றாரு. இந்த அதிகாரத்துல 9வது குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாருங்க, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டென்று இருள். அதாவது இந்த உலகம் என்ன வெளிச்சமானதா இருந்தாலும் நம்ம மனசு குறுகி போய் இறுகி போய் ஒரு கெட்ட எண்ணங்கள் கெட்டது நிறைஞ்சிருந்தா இந்த உலகம் என்ன வெளிச்சமா இருந்தாலும் அவனுக்கு இருட்டாதான் தெரியும், அவனுக்கு இருளாக தான் தெரியும். இந்த மகாபாரத கதையில கூட பாத்தீங்களா, தர்மனும் துரியோதனும் இந்த உலகத்தை வலம் வரும் பொழுது துரியோதன் கண்ணுல எல்லாருமே கெட்டவர்களா பட்டாங்களாம், தர்மனுடைய கண்கள்ல எல்லாரும் நல்லவர்களா பட்டாங்களாம். அப்ப என்ன அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கு என்பது நம்ம எண்ணம் தான் அது வெளிப்படுது. நம்ம எண்ணங்கள் கண்கள் வழியா வெளிப்படுது. உன் எண்ணம் சரியில்லாம இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு சரியில்லாதவர்களா தான் தெரிவாங்க. அதே போல நம்ம எண்ணங்கள் சரியா இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே சரியாகத்தான் தெரியும். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்ல இல்ல பிழை, நம்முடைய மனதுகள்ல பிழை இருக்கு. நம்ம மனது என்ன இருக்கோ அதேதான் காட்சிகளானது வெளிப்படுத்தும். அப்போ மனசு இருளா இருந்தா இது உலகமே எப்படிதான் தெரியும், இருளாகத்தான் தெரியும் அப்படி என்பதை இங்க வள்ளுவர் வந்து இந்த குறள்ல எடுத்து சொல்ல வர்றாரு. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன வந்து ஒரு கேக்குறாங்க, நீ ஒரு மனுஷனா விலங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்னா நான் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்வேன். அதே போல நான் ஒரு மற்ற மனிதர்கள் கிட்ட போய் நீங்க மனிதனா விலங்கான்னு கேட்டா நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், மனிதன் சொல்லுவோம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றான்னா, இல்ல, மனிதன் என்பவன் உறுப்புகளால் உடல் உறுப்பால் உருவத்தால் இருந்தா அவன் மனுஷன் கிடையாது. மனிதன் என்பவன் யார் அப்படி என்பதை இவர் இங்க வரையறுக்கிறாரு. மனிதன் என்பவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அதாவது பாத்தீங்கன்னா உறுப்பால ஒத்தா இருக்கிறவன் மனிதனோ மக்களோ கிடையாது, அவன் பண்பால ஒத்து இருந்தாதான் அவன் யாரு, மனிதன் அப்படி என்ற கருத்தை வந்து இங்க ஆழமா அவர் கருத்தை பதிவு செய்யறாரு. நான் மனிதன் என்று உருவத்தால நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடாது, பண்பால சொல்லணும். ஏன்னா மனிதனுக்கு விலங்குக்குமான வித்தியாசம் எதுல இருக்குன்னா, நமக்கு 6 அறிவு, மற்ற விலங்குகளுக்கு 5, 4, 3, 2, 1 இந்த மாதிரி அறிவு என்பது எண்ணிக்கையானது குறையுது. அந்த அறிவு என்பது வெறும் அறிவை கொண்டு மட்டும் வெளிப்படுத்துவதில்லை, பண்பை கொண்டுமே வெளிப்படுத்துவது. நம் பண்புதான் நம் மனிதனா அப்படி என்பதை நம்ம சொல்ல வரும். இப்போ நம்ம கண் எதிர்க்க ஒருத்தவன் வந்து ரொம்ப அரக்கத்தனத்தோட நடந்துக்கிறான், மூர்க்கத்தனமா நடந்துக்கிறான், அவன் நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், நீ அந்த அரக்கன் மாதிரி நடந்துக்க, ராட்சசன் போல நடந்துக்க அப்படிதான் நம்ம கேட்போம். ஏன்னா மனிதனுக்கு அப்பாற்பட்ட தன்மை அது, மனித பண்புக்கு அப்பாற்பட்டது. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனித பண்பை வச்சுக்கணும். அது மனித பண்போடு நம்ம இருக்கணும், இருந்தால்தான் நாம் மனிதன் அல்லது நம்ம மனிதர் கிடையாது அப்படி என்பதை வள்ளுவர் சொல்றாரு. அதையேதான் அடுத்து என்ன சொல்றாருன்னா, அப்படி நீனே உறுப்பால நீ மனிதனோட ஒத்து இருந்தாலும் உங்ககிட்ட மனித பண்பு இல்லைன்னா நீ யாருக்கு சமம் அப்படின்னா அடுத்ததே அவர் சொல்ல வர்றாரு. நீ எதற்கு சமம்னா மரத்திற்கு சமம் அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா 997வது குறள் அவர் சொல்ல வர்றாரு. மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்ல வர்றார். நீ மனிதனாக இருந்தாலும் உருவத்தில் இருந்தாலும் எதற்கு சமம்னா மரத்துக்கு சமம். ஒரு மரம் அசைவில்லாம இருக்கும், எதற்கும் பயன் இல்லாமல் இருக்கும். அது போல மனிதனும் என்னது, நல்ல பண்பு இல்ல, அவனால யாருக்குமே என்ன கிடையாதுன்னா பிரயோஜனம் இல்லை அப்படி என்பதை வள்ளுவர் இந்த இடத்துல அவர் நமக்கு எடுத்து சொல்ல வர. அப்போ நீங்க நல்ல பண்போடு இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீ மரத்திற்கு சமம் என்ற கருத்தை இங்க நமக்கு வலுவா சொல்ல வர்றாரு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய மனிதர்களிடத்துல நம்ம கேட்கலாம், நான் வந்து நான் இப்போ
நம்ம முன்னோர்கள் சொன்ன போல, பெற்றவர்கள் சொன்ன போல நான் நல்ல குணத்தோட நான் இருக்கிறேன். ஆனா என்கிட்ட வந்து சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, பொருள் இல்ல, பணம் இல்ல, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், பொருளாதார அளவுல பின்தங்கி இருக்கேன். ஆனா அவன் நிறைய கெட்டது செய்றான், தீமை செய்றான். ஆனா அவன்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு, அவன் நல்லா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா வள்ளுவர் அதற்கும் இங்க பதில் சொல்ல வராரு. அதாவது கெட்ட வழியில நாம ஒரு பணம் சம்பாதிக்கிறோம், நல்ல கெட்ட பண்பு நம்ம கிட்ட இருக்கு, அந்த கெட்ட பண்பால நம்ம கிட்ட ஒரு பொருள் வருது அப்படின்னு நம்ம வைத்துக் கொண்டோம்னா, அந்த பொருளால நமக்கு நல்லது நடக்காது, தீமைதான் நடக்கும் அப்படி என்பதை சொல்ல வர்றாரு. அது எதனோட சொல்ல வர்றாருன்னா, நண்பால் கலந்தீமையால் திரிந்தன்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம். அதாவது பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் என்பது பாத்தீங்கன்னா, ஒரு கெட்ட பாத்திரத்துல ஊத்தி வச்ச நல்ல பாலை போன்ற அது பாலுடைய தன்மையானது அந்த பாத்திரத்தின் தன்மையாலே என்னவாகிவிடும், கெட்டுவிடும். அதுபோல இந்த நம் அந்த கெட்டவன், அதாவது பண்பில்லாதவன் சேர்த்து வைத்த செல்வமானது கெட்டுவிடும் என்பதை இங்க வள்ளுவன் நமக்கு எடுத்து சொல்ல வர்றாரு. அதனால தீய வழியில பணம் சேர்த்தல் அவர்களுக்கு அப்ப சேர்க்கும் பொழுது இன்பத்தை தரலாம், நல்லதை தரலாம். ஆனா கட்டாயமாக அந்த செல்வம் அவர்களுக்கு இறுதியில் தீமையை தான் தரும். நல்ல பண்புடையவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் இறுதியில அவர்களுக்கான நல்லதை அவர்கள் கொண்ட பண்பே அவர்களுக்கு தரும். நிம்மதியான வாழ்க்கை தரும். இததான் வள்ளுவர் இங்க நமக்கு எடுத்து சொல்ல வர்றாரு. இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஹ் நல்லவர்களா இருக்க முயற்சி தான் பண்ணிட்டு வரோம். இன்னை நம்ம முகநூல்கள்லயும் சரி, புலன வழிகள்லயும் சரி நிறைய விஷயங்கள நம்ம பார்க்க வரோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனிதர்களுக்குள்ள மனித தன்மையானது அழிஞ்சு போயிட்டு வருது. சின்ன சின்ன நல்ல விஷயத்தை கூட நம்ம பெரிய அதிசயமா பார்த்துட்டு வரோம். இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து விபத்து ஆகிடுச்சு அப்படின்னா, அவர்கள காப்பாத்துறது கூட்டத்தை விட, அத புகைப்படம் எடுத்து அத முகநூல்ல அல்லது புலன வழியிலயோ பகிர்வு செஞ்சு, அதன் மூலியமா ஒரு அனுதாபத்தை தேடிக்கொள்ளக்கூடிய மனிதர்கள தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, செயல்முறையில போய் மனிதனுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் கொண்ட மனிதர்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சுயநல போக்குடைய மனிதர்கள் இருக்காங்க. அதேபோல மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுயநல போக்குல, அதாவது மற்ற மனிதர்களை நசுக்கி, அவருடைய உழைப்பு உரிந்து, சுயநல போக்கோட வாழக்கூடிய இன்றைய சூழ்நிலை என்பது அவ்வாறாகத்தான் இருக்கு. முன்னொரு காலத்துல நம்ம சங்க இலக்கியங்கள்ல என்ன மாதிரியான போக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு பூட்டு போடுற ஒரு வழக்கம் என்பது அந்த காலத்துலலாம் நமக்கு கிடையாது. அதேபோல திணைப்புணம் காப்பதற்காக பெண்கள் வந்து போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, அந்த பறவைகளை விரட்டுவதற்காக தன் காதுகள்ல போட்டிருந்த தங்க கம்பல்களை என்ன செய்வாங்கன்னா, தூக்கி எறிந்து பறவைகளை ஊட்டுவாங்க அப்படி என்பதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் படிக்கும்பொழுது நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் மற்ற மனிதன் மீது கொண்ட நம்பிக்கையை நமக்கு காட்டுது. அதேபோல விருந்தோம்பல் என்ற ஒரு சிறந்த பண்பு என்பது நமக்குள்ள இருந்தது. அது எல்லாமே வந்து நலிவடைஞ்சு போயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்குள்ள இந்த பண்பானது சூழ்நிலை மாற்றங்கள் காரணமாக மனிதனுக்குள்ள பண்பு மாற்றம் என்பது மாறி வருது. இப்ப இந்த சூழல்ல என்பது ரொம்ப அதிகமாவே இருக்கு. மனித தன்மை என்பது ரொம்ப மிக குறைவாக இருக்கு. குறைகள் தான் அதிகமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம மனிதர்கள் கிட்ட போயிட்டு, "ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? எதனால இந்த இந்த மாதிரியான செயற்பாடுகள் செய்றீங்க? இந்த மாரி கெட்டது செய்றீங்க?" அப்படின்னு கேட்டா, மனிதர்கள் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்னுடைய சூழ்நிலை சரியில்ல. என் கூட இருக்கிறவங்க சரியில்ல." அப்படின்ட்டு நாம என்ன செய்றோம்னா, நாம் சரியில்லாததற்கு மற்றவர்களை காரணம் காட்டி நம்ம பழகிக்கிட்டோம். எப்பொழுதுமே நம்ம பெரும்பாலும் அந்த புலனத்துல வைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வைக்கக்கூடிய அந்த வார்த்தை வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, தான் நல்லவன், மற்றவர்கள் கெட்டவர்கள் என்ற மாதிரியான ஒரு போக்கு வெளிப்படுவதை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி இருக்காங்கன்னா, தான் நல்லவன், மற்றவர்கள் கெட்டவர்கள் என்ற மனப்போக்கு கொண்டவர்களா இருக்காங்க. தான் சரியில்லை என்பதை அவர்கள் உணர்வதே இல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கே தெரியாம அவர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களானது என்னவாகுதுன்னா, தொய்வடைய ஆரம்பிக்குது. அப்ப அந்த குணங்கள அவங்க எப்படி வளர்த்துக்கணும் அப்படி என்பதை நம்ம காரண காரியங்கள பிறப்பிப்பதை விட்டுட்டு, நாம அந்த நல்ல பண்பை எப்படி வளர்த்துக்கணும்? மற்றவர்களை பார்த்து ஒண்ணு கத்துக்கொள்ளணும். இல்லன்னா தன்னையே சுய மதிப்பீடு செய்யணும். தன்னையே பகுப்பாய்வு செய்யணும். நாம் எப்படி இருக்கோம்? இந்த சூழல்ல நம்ம என்ன மாதிரி செயல்கள செய்யறோம்? நம்ம இந்த சூழல்ல எப்படி இருக்கிறோம்ன்றத தன்னையே அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய மதிப்பீடு செய்வதன் வாயிலாக அவர் நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். எந்த சூழல்லயும் ஒரு மனிதன் நல்லவனா இருக்கலாம் அப்படி என்பதற்கு இலக்கியத்திலுமே சான்று. கர்ணனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. பாரதத்துல மகாபாரதத்துல கர்ணன் இந்த 2 கதாபாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டோம்னா, கண்ணன் என்பவன் கண்ணன் என்பவன் தெய்வ பிறவி, தெய்வ அம்சமாக பிறந்து
மனித உரு எடுத்தவன். கர்ணன் என்பவன் தேவர்களிலிருந்து பிறந்தவன் தான். ஆனா மனிதனா பிறந்து மனிதனாவே இருக்கக்கூடியவன். ஆனா கர்ணனை காட்டிலும் கர்ணன் போற்றப்படுகிறான். இத்தனை கர்ணன் பாத்தீங்கன்னா கௌரவர்களோடு இருந்தான். கர்ணன் என்பவன் பஞ்ச பாண்டவர்களோடு இருந்தான். கர்ணன் பாத்தீங்கன்னா கௌரவர்களோடு இருந்தாலும் அவனுடைய நல்ல குணத்துல எந்தவித மாற்றமும் அவன் செய்யல. அவன் கொடைத்தன்மையில எந்த மாற்றமும் இல்ல. அவன் தர்மம் செய்வதில் எந்த மாற்றமும் செய்யல. வந்தவர்கள் எளிமையா பழகுவதற்கு அவனும் எளிமையானவனா இருக்கான். யார் என்ன கேட்டாலும் அந்த கொடை வாரி வழங்கக்கூடியவன். அவனுடைய உயிர் போவதற்கு அவன் செய்த தர்மங்களே தடையா இருக்கக்கூடிய அளவுக்கு பல தர்மங்களை செய்த பெருமைக்குரியவன் யாருன்னா கர்ணன். அவனுடன் இருந்தவர்கள் கௌரவர்கள், அதாவது தீமை செய்யக்கூடியவர்கள். அவன் இருந்த சூழலும் கெட்டது நிறைந்த சூழல் தான். அந்த சூழல்லையும் அந்த நிலையிலும் அவன் நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலிருந்து பின்வாங்காமல் இருந்தான். இறுதி வரை சாகும் வரை அவன் நல்லதையே செய்து வந்தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான். அதாவது செஞ்சோட்டு கடனுக்காக தன்னுடைய மானத்தை சபையில் காத்தார்கள் என்பதற்காக இறுதி வரைக்கும் நட்புணர்வோடு இருந்தவனும். நட்புக்கு உதாரணமாக நம்ம கர்ணனை சொல்லலாம். நல்ல பண்புக்கு உதாரணமாகவும் கர்ணனை சொல்லலாம். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சரியில்லை என்பதற்கு, நாம சரியாக இல்லை என்பதற்கு நம்ம மற்ற சூழல்களையும் மற்ற மனிதர்களையும் நம்ம காரணங்கள் காட்டி 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை நாமளே என்ன செய்யறோம்னா சிதைச்சிடுறோம். நம்ம எந்த சூழல்ல இருந்தாலும் எப்படியாற்பட்ட மனிதர்களோட இருந்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பண்பை அல்லது வெளியில இருக்கக்கூடிய நல்ல பண்பை நம்ம வளர்க்கலாம், வளர்த்தெடுக்கலாம் என்பதற்கு கர்ணனே ஒரு சிறந்த சான்று. இறுதி வரையிலும் அவனுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் நல்ல குணத்தோடு வாழ்ந்தான். அதனாலதான் இன்றளவுக்கும் அவன் போற்றப்படுறான். மனிதர்கள் மனிதர்களையும் காரணம் காட்டாம நாம இப்படிதான் வாழணும்னு ஒரு வரையறை வகுப்பதன் வாயிலாக அவர்களுக்கான ஒரு வாழ்வை சரியாக வாழ முடியும் என்பதுதான் இந்த திருக்குறளும் நம்ம சொல்ல வருது. திருக்குறள்ல சொன்ன இந்த பண்புடைமை என்ற அதிகாரங்கள் மட்டுமல்ல, எல்லா அதிகாரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளை உள்வாங்கி நம்ம அதன்படி வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகம் பழைய நிலைக்கு வரும். நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. என்னடா இப்போ மனிதர்களுடைய போக்கு சரியில்லை, நம்ம வாழ்க்கை முறையோட போக்கு சரியில்லை, ரொம்ப சுயநல போக்காவே இருக்கு அப்படி என்பது பல முறை நானும் யோசிப்பது உண்டு. மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதநேயமானது குறைஞ்சு போச்சு. ஐயோ அப்பாடா அப்படின்னு சொல்வதோட அந்த அந்த பாவ உணர்வு, இரக்க உணர்வு என்பது போயிடுச்சு. அவ்வளவுதான். மனிதர்களுக்குள்ள அந்த நல்ல பண்பு என்பது நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே வருது. இதே போல போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை முறை என்பது நாம் எதிர்பாராத அல்லது யூகிக்க இயலாத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு செல்லப்படும். அதனால நம்ம இந்த அறக்கருத்துக்களை பின்பற்றி வாழ்வதன் மூலியமாக நம்மளுடைய பழைய வாழ்வியலை நம்ம வீட்டு உருவாக்கம் பண்ண முடியும் என்பது என்னோட நம்பிக்கை. அதனுடைய முதல் முயற்சி தான் இந்த இணைய நிகழ்வு என்பதையும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். என்னோட உரையை இதோட முடித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. நன்றி. கேக்குதுங்களா? நன்றி பேராசிரியரே, மிக்க மகிழ்ச்சி. ஒரு நீண்டதொரு தெளிவான விளக்கத்துடன் உங்களுடைய உரையை சரியாக கட்டமைத்துக் கொண்டீர்கள். 10 குறளையும் பகுத்து கொண்டு எந்த குறளோடு பொருளால் தொடர்புடையது என நீங்கள் பண்புடைமை போல் பகுத்து கொண்ட பாங்கு மிக போற்றுதலுக்கு உரியது என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து பின்னூட்டத்தை தொடங்கி வைக்குமாறு நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்களை தோழமையோடு அழைக்கிறோம். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். திருக்குறளிலே சிகரமாக விளங்குவது பண்புடைமை என்ற அதிகாரம். எல்லா அதிகாரங்களும் சிறந்தவைதான், ஆனால் கொடுமுடியாக விளங்குவது பண்புடைமை. ஒரு மனிதன் விலங்கிலிருந்துதான் மனிதன் வருகிறான் என்பது அறிவியல். அப்படி வரக்கூடிய அந்த மனிதனுக்கு மனித பண்புகள் வளர வளர அந்த விலங்குணர்ச்சியாக குறையும். அதனால ஒவ்வொரு மனிதனிடத்துல விலங்கு உணர்ச்சியும் இருக்கும், மனித பண்பும் இருக்கும். இந்த ரெண்டுல எது அதிகமா இருக்கிறதோ அதை வைத்து அவனுடைய பண்புடையவன் என்றும் பண்பற்றவன் என்றும் சொல்லலாம். இந்த அதிகாரத்தை முற்றோதல் செய்த புனிதா அந்த 3ஆம் ஆண்டு மாணவி அவர்களுக்கு, இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அதிகாரத்தை மிக அழகாக
முறைப்படி வகுத்து கொண்டு இதுல அதனுடைய சாரத்தை பிழிந்து பல மேற்கோள்களையும் காட்டி கர்ணனுடைய வாழ்க்கையெல்லாம் காட்டி, அதாவது பிறப்பினால் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறப்பது என்பது ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னா, குடும்பம் தாயும் தகப்பனும், அடிக்கடி சொல்லுவேன், தாயும் தகப்பனும் சிறந்தவர்களா இருக்க வேண்டும். அது ஏழ்மைப்பட்ட குடும்பமா இருக்கலாம், அது வசதியான குடும்பமா இருக்கலாம், நடுத்தர குடும்பமாவும் இருக்கலாம். அவர்கள் சிறந்த முறையில தங்களுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும். வளர்ப்பு சூழல் தான் பெற்றோரிடமிருந்து வரக்கூடிய அந்த பாரம்பரியமாக வரக்கூடிய மரபாக வரக்கூடிய பண்பு இருந்தாலும், அந்த பண்பும் வளர்ப்பு சூழலில் தான் அது வளர்ச்சி அடையும். மரபு ரீதியாக பண்பு படிந்திருந்தாலும், அவருடைய மூளையில, ரத்தத்திலே, அவருடைய அணுக்களிலே படிந்திருந்தாலும், வளர்ப்பு சூழலின் காரணமாகத்தான் அது வளர்ச்சி வரும். ஒரு நரிக்கிறவருக்கு குழந்தையை எடுத்துக்கொண்டு நாம வளர்த்தனோம்னா, அது ஒரு நல்ல கல்வி சூழலில், பண்பாடு உள்ள சூழலில் வளரும். நம்ம குழந்தைய கொண்டு போய் ஒரு நரிக்குறவர் வீட்டுல கொடுத்தோம்னா, அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரிதான் வளரும். அதனால மனிதனுடைய முதல் குரலை எடுத்த உடனே என்ன சொல்றாரு? நீ எளிமையா இருப்பா, எல்லாரிடத்திலும் எளிமையாரு. அந்த எல்லாரிடம், யாவரிடம்ன்றது அருமையான சொல். அத அழகா விளக்குனாங்க சந்திரலேகா அவர்கள். யாவர்னா யாரு? நம்ம உறவினரா, நம்ம சொந்தக்காரரா, நம்ம நண்பரா, நமக்கு வேண்டியவரா, நல்லவரா, கெட்டவரா, முதியவரா, இளையவரா, குழந்தைகளா, பணக்காரரா, ஏழையா, நடுத்தர வர்க்கத்துக்காரனா, யாரு? எல்லாரும் தான். நல்லவன் கெட்டவன் எல்லாரும் மனிதர்கள் தான். அந்த எல்லாரிடத்திலும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதையா பண்புடைமை என்ன உலக 2 குறள்ல பண்புடைமை பண்புடைமை என்னும் வழக்கு என்று 2 குறள் சொல்றார். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தில் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. உறுப்பத்தல், உறுப்பினால கை, காலு, கண்ணு, காது, மூக்குல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறான். அதல்ல ஒப்புமை. நீ பண்பினால் ஒத்திருக்கிறாயா, அதுதான் சிறந்தது. அழகா சொன்னாங்க. ஒவ்வொரு குறளையும் அழகா எடுத்து விளக்கி இருக்கிறார்கள் சந்திரலேகா அவர்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டு. இந்த உலகம் ஏப்பா அழியாம இருக்குது? பண்புடையவர்கள் இருப்பதனால்தான். ஏன் பண்புடைமைக்கு ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தாங்க. நல்லது எல்லாம் எது இருக்கிறதோ அதையெல்லாம் சேர்ந்தது பண்பு. பண்படுத்தல். ஒரு நிலத்தை நல்ல உழுது பண்படுத்தினால்தான் அங்கே பயிர் சிறப்பாக வளரும். மனித மனமும் நல்ல பண்படுத்தினால்தான் எல்லாரையும் நேசிக்க முடியும், எல்லாரையும் அணைக்க முடியும், எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த முடியும். பகைவரிடத்தில் கூட நாம் பண்போடு நடந்து கொள்கின்றோம். என்னையா மேன்மையான ஒரு தன்மை! பகைவரிடத்திலும் பண்போடு அப்படி நடந்து கொள்ளவில்லை நீ கீழ்மகன்றார். உனக்கு நன்மை செய்யவில்லை, உனக்கு தீமையே செய்கிறார். நன்று ஆற்றார், நயனில செய்யார், பண்பாற்றார். அப்படிப்பட்டவன் இடத்துல கூட நீ இருக்கணும்ன்றான். அறம் என்பது ஒரு இரும்பை அராவி கூர்மைப்படுத்தக்கூடியது. இரும்பு கருவிகளை கூர்மைப்படுத்தக்கூடியது. அப்படி அறம் போல நீ கூறிய அறிவுடையவனாக இருந்தாலும் பண்பு இல்லை என்றால், மக்கட்பண்பு இல்லை என்றால், அப்படி பண்பு இல்லை என்றால் என்ன ஆவ? ஓரறிவுடைய மரத்துக்கு சமமானவன். புலனறிவு இல்லாதது மரம். அப்ப மரத்துக்கு சமமாவ. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போலும் மக்கட்பண்பு இல்லாதவன். ஆஹா, என்ன அருமையா சொல்றாரு வள்ளுவர். நண்பாற்றாராகி நயனில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை. நமக்கு நட்பாக இல்லாமல், நம்மோடு நட்பாக இல்லாமல் நன்மை தராத செயல்களையும் செய்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களிடத்தில் கூட நீ பண்போடு நடந்து கொள்ளவே நல்லாதவன், பண்போடு நடந்து கொள்ளாதவன் கடைப்பட்டவன், அவன் ஒரு கீழ்மகன். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி குறளை ஒரு முத்தாய்ப்பா வைக்கிறார் பாருங்க. கடைசி குறளை என்ன வைக்கிறாரு? இந்த சமூகத்தை பார்க்கிறார். என்னடா நல்லவன், நல்ல பண்புடையவன்,
எல்லா மகளையும் நேசிக்கிறவன், அன்பினால் சிறப்பு செய்பவன், இப்படிப்பட்டவன் ஏழையாக இருக்கிறான். அறிவே இல்லை, அன்பும் இல்லை, பண்பும் இல்லை, மிக மோசமான ஆள். இவனிடத்துல ஏராளமான செல்வம் சேர்ந்திருக்குதே என்று பார்க்கிறார். இந்த சமூகத்தினுடைய பாகுபாட்டை பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது சொல்றார், அடே பால் நல்லதுதான், நல்ல பால். அது ஒரு அழுக்கடைந்த பாத்திரத்தில் வைத்தால், தூய்மையற்ற ஒரு பாத்திரத்தில் வைத்தால் அந்த பால் கெட்டுவிடும். அப்படி பண்பில்லாத இடத்திலே செல்வம் சேர்ந்தால், பண்பில்லாத நாட்டிலே செல்வம் சேர்ந்தால், பண்பில்லாத மக்கள் கூட்டத்திலே செல்வம் சேர்ந்தால், தனி மனிதனிடத்திலே சேர்ந்தாலும் சரி, மக்கள் கூட்டத்தில் சேர்ந்தாலும் சரி, நாட்டில் சேர்ந்தாலும் சரி, பண்பில்லாத இடத்தில் பொருள் சேருமாயின் நண்பால் கலம் தீமையால் திரிந்தற்று. அது இருக்கக்கூடிய பாத்திரமானது மாசுபட்டு இருந்தால், அழுக்குப்பட்டு இருந்தால், தூய்மையற்றிருந்தால் அந்த பால் கெட்டு போய்விடும். அதுபோல இந்த பண்பற்றவரிடத்தில் இருக்கிற செல்வமானது அவனையும் அழித்துவிடும், அவனை சார்ந்தவர்களையும் அழித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம், அந்த பண்பற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், பண்பற்றவர்கள் தலைமை தாங்குகிற ஒரு நாட்டில் அந்த செல்வம் சேர்ந்திருந்திருந்தால், இன்றைக்கு அது கண் முன்னால நமக்கு காட்சி அளிக்கிறது. பண்பில்லாதவர்கள் ஒரு நாட்டில் செல்வம் அதிகமா இருக்கிறதுனால, அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால, மற்ற நாடுகளுக்கெல்லாம் எவ்வளவு தீமை என்பதை நாம் அன்றாடம் செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன கூர்மையான அறிவு படைத்தவன் வள்ளுவன்! எவ்வளவு அற்புதமாக தீட்டியிருக்கிறான். வள்ளுவரை படிக்க 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 நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாகும். ஏப்பா, என்னையா மனுஷனா பிறந்திருக்கிற, உனக்கு சிரிக்கவும் தெரியும், அளவும் தெரியும், துக்கப்படவும் தெரியும், மகிழ்ச்சி அடையவும் தெரியும். எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சியா இருப்பா, எல்லாரோடும் அன்பாட பழகப்பா, நகல் வல்லார் அல்லாருக்கு, எல்லோரிடத்திலும் சிரித்து பேச முடியாதவர்களுக்கு பட்ட பகலும் நள்ளிரவாக இருட்டாக தெரியுமடா. அடா படுபாவி, நீ மனிதராக இருக்கிறாய், நீ சிரிக்க தெரிந்தவன், நன்றாக சிரித்து பேசி மக்களிடத்திலே பழகு. நகல் வல்லார் அல்லார்க்கு பகரும்பார் பட்டதென்று இருள். என்ன இதுல இருக்கிற ஒவ்வொரு குரலும் முத்து முத்தான குரல்கள். கடைசி குரல் தான் சமூக பார்வையோட குரல். இந்த அருமையான இந்த அதிகாரத்தை மிக அழகாக தொகுத்து தன்னுடைய ஆற்றலினாலே நம்முடைய அருமை சகோதரி சந்திரலேகா அவர்கள் மிக அருமையாக இந்த குரலை விளக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டுக்கள். முற்றோதல் வழங்கிய புனிதா அவர்களுக்கு பாராட்டுக்கள். இந்த மாதிரியான நிகழ்ச்சியை மேற்கொண்டு உலகம் முழுவதும் இந்த வள்ளுவத்தை கொண்டு செல்வதற்கான காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவிற்கும், அதன் பொதுச் செயலாளர் நம்முடைய தோழர் அறம் அவர்களுக்கும், உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும், முற்றோதல் செய்தவருக்கும், பொழிவு செய்த சந்திரலேகா அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். நன்றி கவிஞர் பெருமாள். அடுத்ததாக தோழர் சிவசுப்ரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அருமையாக முற்றோதல் செய்த மாணவி புனிதாவை பாராட்டி வாழ்த்துகிறேன். உரைப்பொழிவாளர் முனைவர் சந்திரலேகா சரளமாக உரையாற்றினார். ரொம்ப ஆற்றொழுக்காக இருந்தது, முன்னுரை முத்தாய்ப்பாக இருந்தது. பிற சில குரல்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு பிற தொகுத்துன்னு சொன்னாப்புல அருமையாக இருந்துச்சு. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த நல்ல குணங்கள் அமையப்பெறுவது அகச்சூழல் புறச்சூழல்னு பொதுவாக சொல்லுவாங்க. இது முக்கிய காரணமாக இருக்குது என்னன்னா, பெற்றோர், ஆசிரியர், நண்பர், இந்த மூணும். பிறகு இப்போதைக்குள்ள காலத்துல அலைபேசியும் திரைப்படம் மாணவர்களுடைய இயல்பை அமைப்பது என்று சொல்லலாம். அடுத்து அதாவது பொருட்பால்ல கூட பொருளுடைமைன்னு சொல்லல, பொருளியல்ல கூட பொருளுடைமைன்னு சொல்லல. ஆனால் ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, அடக்கமுடைமை, பண்புடைமை என்று இவைகளைத்தான் ஒரு மனிதன் உடைமையாக கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு செல்வம் உடைமை என்று இவைகளைத்தான் உடைமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் ரொம்ப முத்தாய்ப்பாக சொல்லியுள்ளார் என்று நினைக்கிறேன்.
பிறகு உரைப்பொழிவாளர் வந்து இலக்கிய நட்பை சொன்னார். சோழன், பிசிராந்தையார், ஔவையார், அதியமான் இப்படின்னு சொன்னாரு. நாம் எல்லாரும் இடதுசாரி சிந்தனையாளர்கள். நாம இந்த வரிசையில இந்த சமீப காலத்தில் வாழ்ந்த நமது கார்ல் மார்க்ஸ், ஃபிரெடரிக் எங்கெல்ஸ் இருவருக்கும் உள்ள நட்பை போல அப்படின்னு மேற்கோள் காட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து குறள்கள். முதல்ல நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி. அதாவது நண்பர்களிடையே கூட ஒரு நண்பன் இன்னொரு நண்பரை புண்படுத்தி சிரிக்க கூடாது. இத நட்புக்கு இலக்கணம் நட்புக்கு இலக்கணம் இத. அதே சமயத்துல சிரிப்புக்கு இலக்கணம் இத. ஒருத்தனை அசிங்கப்படுத்திட்டு சிரிக்கிறதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பண்புடையார் பட்டுண்டு உலகம். கலித்துவை சொல்றது இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். சத்தன சுருக்கமா விளக்கம் சொல்லியிருக்காரு. பிறருடைய இயல்பு அறிந்து அதற்கேற்ப நடத்தலையே பாடறிந்து என்று கூறுகிறார். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ, அதாவது பொது நலத்தோடு வாழ்வதே நாகரிகம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அறம்போலும் அப்படிங்கிறதுல மரம் போலும் அப்படிங்கிறதுல பட்ட மரம்னு எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு பாக்குறேன். இதுல வந்து மனித நேயம் மக்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னா கார்ல் மார்க்ஸ் சொன்னதுதான். இந்த பொருள் வந்து மனிதர்களை ரொம்ப பிரித்து விடுகிறது. மனிதனை சுயநலமாக வாழ செய்து விடுகிறது பணம். அந்த ஒரு வீட்டுல நாய் வளர்க்கங்க, நாய் கூட அந்த வீட்டுல உள்ளவங்களை பாதுகாக்கிறது, குழந்தையை பாதுகாக்கிறது. இது மனித நேயத்தோடு இருக்கிறது. இப்ப நேற்றைய செய்தியிலே முந்தா நாள் செய்தித்தாளிலே பார்த்தேன். இந்து தமிழ் திசையில ஒரு மாணவன் குளிக்க போயிருக்கான். அந்த சகதிக்குள்ள மாட்டிக்கிட்டான். ஒரு சின்ன குளத்துக்குள்ள, சின்ன ஏரி. அத அவனை காப்பாற்றுறதுக்காக தலைமை ஆசிரியர் போய் அவர் இறந்துருந்தாரு. ரொம்ப உருக்கமான செய்தி, ரொம்ப நெகிழ்வான செய்தி வந்துச்சு. மனிதநேயம் அற்றுப்போகி விடவில்லை, இன்னும் துளிர்த்து கொண்டேதான் இருக்கு. அது எப்போதும் எந்த காலத்திலையும் துளிர்த்து கொண்டேதான் இருக்கும். அது பொதுவா இந்த மாதிரி பண்புடையாளர்களிடம் இருக்கும். அடுத்து நகல்வெல்லர். அந்த நல்ல எல்லாரோடையும் சிரித்து பேசணும், பழகணும் அப்படின்னு சொல்லுது. சிரித்து பேசாம இருக்கிறவங்களை இப்ப வந்து சொல்லுவாங்க, உம்மனா மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு போல. அவங்கெல்லாம் இருள் நிறைந்த உலகில் வாழ்கிறார்கள். காட்டுவாசி மாதிரி, காட்டுவாசி காட்டுல தனியா வசிப்பது மாதிரி வசிக்கிறாங்க. அடுத்து கடைசி குறள், பண்பிலார் பெற்ற பெருஞ்செல்வம். அது யாருக்கும் பயன்படாது. பண்பில்லாதவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் யாருக்கும் பயன்படாது. நாய் பெற்ற தெங்கம்பழம் என்பதை போன்றது. அது தானும் அனுபவிக்காது, பிறருக்கும் பயன்பட செய்யாது என்று திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தின் மூலமாக மிக உன்னதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். இத்துடன் என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி தோழர் சிவசுப்பிரமணிய தோழர். தயவு செய்து இன்றைக்கு 100வது நாள் என்பதால் பேச விரும்புகிறவர்கள் தயவு செய்து கையை உயர்த்தவும். அதனுடைய அடிப்படையிலே நாம் அழைக்கப் போகிறோம் என்கிற செய்தியும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். காரணம், இன்றைக்கு எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருப்பதால் பேச விரும்புகிறவர்கள் தயவு செய்து கையை உயர்த்தவும். சாத்தூர் கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். உண்மையிலேயே பேராசிரியர் சொன்னது போல இன்று 100வது நிகழ்வு மிகவும் அருமையா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுல வந்து அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த வாய்மொழி செய்தி வந்த உடனே கொஞ்சம் நிறைய பேர் இணைஞ்சிருந்தாங்க. அதே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். அதே போல் இந்த திருக்குறளை பொறுத்த மட்டில் அத்தனை அதிகாரங்களுமே நம்ம வாழ்க்கைக்கும் இந்த சமூகத்திற்கும் பண்பாடுக்கும் அரணையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு குறளாகத்தான் அமைகின்றது. இன்று முற்றுதல் செய்த மாணவி அருமை மகள் அருமையாக சொன்னார்கள். புனிதா அவர்கள், அவர்களுக்கு இந்த முற்றுதல் செய்யும்போது அருமையாக இருந்தது. அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும், வணக்கமும். அதேபோல் இந்த உரைப்பொழிவை நிகழ்த்திய
ஆசிரிய முனைவர் அம்மா அவர்கள் மிகவும் சிறப்பு. ரொம்ப அழகா ஒவ்வொரு குறளையுமே எடுத்து காட்டுகளோடு நம்மளுக்கு விளக்கி கூறினார்கள். அவர்கள் அவர்கள் எடுத்து கூறிய கருத்துக்களுமே மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த குறளை பொறுத்தமட்டில் இந்த 3வது குறளை பாருங்களேன். "உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு." அதாவது இந்த குறள் வந்து மிகவும் உண்மையிலேயே ரொம்ப அருமையான குறள் தான். ஒருத்தனுடைய உருவத்தை பார்த்து நீ எடைய போட்டு விட்டுறாத. அப்ப வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம். அப்ப மாப்பிள்ளை பார்க்கும்போது பொண்ணு வந்து கொஞ்சம் வளர்ச்சி, அதாவது உயரம் கம்மியா இருக்கா. அப்ப இவருடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்ட்டா, அப்ப 2 பேரும் சரியா இருக்காங்க. இவர் கருப்பு, அவங்களும் கருப்பு. அப்ப 2 கருப்பும் சரியாயிரும். இப்படி வந்து அவனுடைய உருவத்தை வைத்து எடை போட்டு அவர் அப்படித்தான், இப்படித்தான் சொல்லி நம்ம வந்து கணிக்க முடியாது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அதை வைத்து நீங்க பார்க்காது. அப்படி வந்து உடம்பால் உத்திரித்து மக்களோடு ஒப்புமை அன்று, பொருந்தத்தக்க பண்பு என்ன இருக்குதோ அந்த பண்பு இருந்தா தான் அந்த உண்மையிலேயே வந்து ஒரு ஒற்றுமைக்கு அந்த ஒப்புமை அந்த இடத்துல அமையும் அப்படின்னு சொல்ற மாதிரி, உறுப்புகளின் தோற்றத்தால் பிறருடன் ஒத்திருப்பது ஒப்பு ஆகும். உள்ளத்துடன் இணையும் பண்பால் பிறருடன் ஒத்திருப்பதே ஒப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான். நம்ம வந்து வெளிப்படையா இப்ப வந்து ஒரு சில நிகழ்வுகளுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு விளையாட்டுகள் கூட நம்ம நினைக்கலாம். ஆ அத வச்சு நம்ம ஒண்ணும் செஞ்சிடலாம். இவன் வந்து என்ன ரொம்ப கட்டையா இருக்கவன்லாம் வந்து இந்த இந்த விளையாட்டுக்கு, இந்த டீமுக்கு, இந்த அணிக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்டான். அப்படின்னு கூட சொல்ற மாரி எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்கள்ட்ட வந்து வேற திறமைகள் இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த கால்பந்து விளையாட்டுல பார்த்தீங்கன்னா, மாரடோனான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப கட்டையா தான் இருப்பாரு. அதேபோல பீலி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் கொஞ்சம் நல்லா வளர்த்தியா இருப்பாரு. இவர் வந்து பிரேசில் நாட்டுக்காரர். அவர் வந்து மாரடோனா அர்ஜென்டினா. அப்ப 2 பேருக்கும் உருவத்துல ஒற்றுமை கிடையாது தான். ஆனா இருந்தா கூட அவங்களுடைய அந்த தன்மை, ஒரு அந்த வ அணியை நடத்திக் கொள்ளக்கூடிய பண்பு 2 பேர்ட்டயும் வந்து ரொம்ப சிறப்பா. அதனால எதையுமே உருவத்தை வைத்து எடை போடாதீர்கள். அவருடைய உள்ளத்தினுடைய பண்பை வைத்து நம்ம எடையை போட்டு, இது இப்படி நிகழும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதாக அமைந்த குறள். ஆ அதேபோல் இன்னொன்னு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, 9வது குறள். இந்த 9வது குறள் பார்த்தீங்கன்னா, "நகல்வல்லர் அல்லார் மாயிரு ஞாலம் பகலும்பார் பட்டன்று இருள்." இதுவும் வந்து ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு, நீ நல்ல பண்பு இல்லாத மற்றவர்களுடன் கலந்து பேசி மனமகிழும் இயல்பு இல்லாதவருக்கு இந்த பெரிய உலகத்துல பகல் பொழுதா இருந்தா கூட இருளாத்தான் அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற மாரி ஒரு உவமையோடு சொன்னா கூட ரொம்ப அருமையான அந்த பண்புடைமைக்கு ஒரு நல்ல ஒரு குறள் என்று சொன்னா நம்ம இதை சொல்லிக் கொள்ளலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய தன்மையோடு ஒருத்தர பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப அது வந்து நம்மளுடைய எங்களுடைய விருதுநகர் மாவட்ட கலெக்டர வந்து நம்ம அந்த இந்த பண்புடைமைக்கு எடுத்துக்காட்டா கூட வச்சுக்கலாம். அவர் எந்த நேரத்திலும் ஒரு எளிய முறையில் ஈஸியாக, இலகுவாக பார்க்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அந்த பண்புடைமைக்கே ஒரு எடுத்துக்காட்டுனா அவரத்தான் சொல்லணும். அந்த மாரி யாரு வேணாலும், எப்ப வேணாலும் போய் பார்த்து நம்ம பேசிட்டு வர முடியும். அதிலேயும் கூட இந்த இலக்கிய உலகத்திற்கு அவர் செய்யக்கூடிய பணிய பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆச்சரியப்படக்கூடிய தன்மையில இருக்கும். அந்த மாரி ஒரு சிந்தனையுள்ள, ஒரு பண்புள்ள மாவட்ட ஆட்சியராக நமக்கு இருக்கிறார். இந்த பண்புடைமை அதிகாரத்திற்கு ஒரு உரித்தவரான இருக்கக்கூடிய நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர் வந்து இன்னைக்கு கூட வந்து காப்பி வித் கலெக்டர்ன்னு ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு வந்தோம்னா, அவ்வளவு பண்பு, அவ்வளவு எடுத்துக்காட்டு. அதெல்லாம் எதனாலும் வந்து அத கேட்டு அந்த எளிய, அதாவது எளிய செவின்னு தான் சொல்றாங்கல்ல. இந்த முதல் குறளே அதத்தான் சொல்லுது. முதல் குறள் பார்த்தீங்கன்னா, "என்பதத்தால் எய்தல்." என்பதத்தால் வந்து அவர் கேட்கக்கூடிய தன்மையில எளிய, அவருடைய பேசக்கூடிய தன்மையில, கேட்கும் தன்மைக்கூடிய இருக்கக்கூடிய தன்மையில தான் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவரா இருக்கிறதுனால நம்ம வந்து எதுனாலும் அவர்ட்ட சொல்ல முடியுது. யாரு வேணா போய் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட தன்மையுடைய பண்புடைமை தான் நம்மளுடைய விருதுநகர் மாவட்ட ஆட்சி. ஆனா மத்த மாவட்ட ஆட்சியர்களும் இருப்பாங்க. நம்ம வந்து பார்க்கலாம், நம்ம பார்க்க முடியல. நம்ம எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஏரியால இருக்கிறத நம்ம சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். அதனால இந்த பண்புடைமை அதிகாரம் மிகவும் சிறப்பான அதிகாரமாக இருந்தது. அதை உரைப்பொழிவு நிகழ்த்திய ஆசிரியர் முனைவர் அவர்களுக்கு
அண்டியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் வணக்கமும். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? இன்னைக்கு தயவுசெய்து கை உயர்த்தவும். ஏன்னா நான் ஒரு சிலரை மட்டும் குறிப்பிட்டு கூப்பிட்டால், ஏன்னா அவையில் நிறைய பேர் இருக்கிறதுனால பேச பின்னூட்டம் சொல்ல விரும்புகிறவர் கையை உயர்த்தவும். தோழர்களே, பின்னூட்டம் சொல்லுகிற விரும்புகிறவர்கள் ஏன் இன்னைக்கு பின்னூட்டத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும் போது அமைதியா இருக்கீங்க? பேராசிரியரே, அது ஒண்ணுமில்ல. அதாவது இப்போ ஒரு வாரமா வந்து பிரச்சனை ஐயா, ஓகே, நன்றி ஐயா. பேராசிரியர் செல்வ கணபதி ஐயா, சாத்தூர் கணேசன் ஐயா, நன்றி. பேராசிரியர் ஐயா, வணக்கத்திற்குரிய செல்வ கணபதி ஐயா வந்திருக்காங்க. ஐயா பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் கேக்குதுங்களா? பேராசிரியரே கேக்குது பேராசிரியரே. நல்ல மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வு அற்புதமான நிகழ்வாக, சிறப்பான நிகழ்வாக, 100வது நாள் நன்னிகழ்வாக, பொன் நிகழ்வாக, குரலுக்கு மிகச்சிறந்த முறையில் குரல் கொடுத்த நம்முடைய தோழமை சந்திரலேகா அம்மையார், புனிதா அம்மையார் ஆகியோர் இருவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களும் பேரன்பு பெருமகிழ்ச்சி. இன்றைய நாள் 100வது நாள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஓர் நாளும் ஓர் அதிகாரம் என்ற நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையிலே 100வது நாள் எட்டியிருப்பது என்பது அற்புதமான செய்தியாக இருக்கிறது. இன்னும் 33 நாட்கள், இன்னும் 33 அதிகாரங்களுக்காக பல்வேறு தமிழறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் காத்திருக்கிறார்கள். இன்றைய நல்ல பொழிவு பண்புடைமை என்ற பொழிவு. ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது அன்பும் பண்பும். இந்த அன்பும் பண்பும் என்ற சொல்லாட்சி நீங்கள் பல இடங்களில் பல பொழிவுகளில் கேட்டிருக்கலாம். அன்பு வாய்ந்தவர்களே, பண்பு வாய்ந்தவர்களே, அன்பும் பண்பும் உடையவர்களே, இதெல்லாம் இந்த அன்பும் பண்பும் உடைய ஒருவர் தான் மிகச்சிறந்த மனிதராக, ஏன் மனிதராகவே கருதப்படுவார். அன்பு இல்லை என்றாலும் பண்பு இல்லை என்றாலும், ஐயா நம்முடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஐயா சொன்னது போல மரம் என்றே கருதப்படுவார். அவன் மனிதனாக உலவினாலும் கூட அவன் மரம்தான். ஏனென்றால் அன்பை மறந்தான், பண்பையும் மறந்தான். ஆகவே அவன் மறந்தான். இந்த நிலையிலே பண்புடைமை என்ற அதிகாரத்தை மிக சிறப்பான முறையில் எடுத்து வைத்தார். ஆனால் இன்றைய காலப்போக்கில் பார்க்கின்ற பொழுது வளரும் இளம் தலைமுறையர்கள், இளைஞர்கள் அன்பையும் பண்பையும் கிலோ என்ன விலை என்கிற நிலையிலே, எந்த கடையில் இருக்கிறது, அதை எவ்வளவுக்கு வாங்கலாம் என்ற நிலையிலே இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய எண்ணம் எல்லாம் நவீன பொழுதுபோக்கிலே இருக்கிறது. பல இடங்களிலே பார்க்கின்ற பொழுது அன்பில்லாமல் பண்பில்லாமல் பல பேராசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அல்லல் படுவதை இன்று பார்க்க முடிகிறது. வகுப்பறைகளிலே, பள்ளி வகுப்பறைகளானாலும் சரி, கல்லூரி வகுப்பறையானாலும் சரி, நாம் எவ்வளவு செயல்களையும் சிந்தனைகளையும் படிப்பையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் பண்பில்லாமலும் அன்பில்லாமலும் சுற்றித்துவதை பார்க்க முடியும். ஏனென்றால் கையடக்க பேசியாக, கைபேசியாக அலைந்து திரிந்து அந்த ஏதோ ஒரு விலை கொடுத்து வாங்கி அதில் விளையாட்டை புகுத்தி விளையாடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு விளையாட்டாக அமைந்தது. கடைசியில் அவர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சரியான முறையிலே பாடங்களை கவனிக்காமல், வாழ்க்கை பாடங்களை கவனிக்காமல், வாழ்வியலிலே சென்று பண்பு தெரியாமல், அன்பு இல்லாமல் மாக்களாக திரிகிறார்கள் என்பதை நினைந்து வருந்த வேண்டியிருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற இளஞ்சிறார்கள், இளம் தலைமுறையினர்கள் வருங்காலத்தில் என்ன நிலைக்கு ஆளாவார்களோ என்ற ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குகிறார்கள், அச்சத்தை ஊட்டுகிறார்கள். தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ஆசிரியர்களுக்குமே இது ஒரு இடர்பாடாக இருக்கிறது இந்த காலகட்டம். ஆகவே இந்த பண்புடைமை என்ற அதிகாரம் இளைஞர்களுக்கு அடிக்கடி போதிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது மரியாதை என்பது என்ன, மரியாதை எப்படி கொடுக்க வேண்டும், மரியாதையோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற செயல்களை எல்லாம் இன்று வகுப்படுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அக்காலகட்டங்களிலே பார்க்கின்ற பொழுது குடும்பத்தாரிடையே ஒருவர் பெரியவர் நடந்து வருகிறார் என்றால், ஒரு சிறியவன் ஏதோ ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த பெரியவர் ஒரு பார்வை பார்த்தால் எழுந்து நின்று விடுவார். அந்த நிலையிலே இப்பொழுது
நான் வகுப்பறைக்குள்ளே செல்லுகின்ற பொழுதும் சரி, வகுப்பறை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுதும் சரி, கால் மேல் கால் போட்டுக்கொள் ஏதோ யாரிடத்திலோ பேசுவது போல அந்த பண்பும் தெரியாமல் அன்பும் இல்லாமல் இருக்கின்ற நிலையை கவனிக்கின்ற பொழுது மனம் வெதும்புகின்றது. இந்த நிலையிலே இன்றைய அற்புதமான பண்புடைமை அதிகாரத்தை சிறந்த முறையிலே வரிசைப்பட கருத்துக்களை ஆழமாக அழுத்தமாக சொல்லிய அன்பிற்கினிய சகோதரி சித்திரலேகா அவர்களுக்கும் 10 குறளை முற்றோதல் செய்த புனிதா அம்மையாருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் முதலிலிருந்து இறுதி வரை அழகாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நெஞ்சவாக விளங்கக்கூடிய கரு முருகன் ஐயா அவர்கள், முன்னை தலைவர் முன்னை பொதுச் செயலாளர் ஐயா அவர்கள், ராமசுப்பிரமணிய ஐயா அவர்கள் மற்றும் பல தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வாய்ப்பினை நல்கியமைக்கு மீண்டும் நன்றி கூறி இடம் சார்ந்தேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியரே. மனம் வெதும்பல் என்பது இந்த காலகட்டத்திற்கு இந்த இந்த நிகழ்ச்சியில நம்ம பதிவு செய்யணும். நம்ம ஏதோ ஒரு இலக்கிய உரையாவே கடந்து போயிடக்கூடாது. இந்த இலக்கியம் யாருக்கானது என்பதையும் நாம பதிவு செய்யணும். அதுதான் முக்கியம். நம்ம இலக்கியம் வந்து வியந்து வியந்து பேசுறதுல அதுல எனக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது. அந்த இலக்கியம் யாருக்கானதோ அவர்களையும் ஒப்பிட்டு நீங்க அந்த வெதும்பிங்கிறது எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப நான் என்ன நம்மளாம் அதை உணர்றோம். மனிதனின் மாணவர்களின் வாய்களில் சொற்கள் முழங்குகிறதோ அல்லது சொற்களை மெல்லுகிறாரோ இல்லையோ, நவீன அது என்னமோ ஒன்று சொல்றாங்க, அந்த பேர் எனக்கு தெரியல, அந்த முட்டாய் புளிப்பு முட்டாய அது என்ன ஒரு பேரு, அதை வாய்க்கில் வச்சு முள்ளுகிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற வேதனை நமக்கு இருக்கிறது. நமக்கு ஆசிரியராக இருந்த பொழுது நாம் மாணவனாக பயணித்த அந்த நிலையை பார்க்கிறோம். நீங்க சொன்னீங்களா, அந்த பார்வையில் எழுந்து நின்றோம். அதான் எனக்கு இன்னும் என் கண் முன்னே வந்தது. ஆசிரியர் வந்தார்னா எனக்கு இன்னும் இப்பவும் அப்படித்தான். சைக்கிள் ஓட்டிட்டு கல்லூரிக்கு போகும்போது ஆசிரியர் எய்த்தா வந்தா இறங்கி நடந்து அந்த சைக்கிளை உருட்டிட்டு போன காலம் நம்முடைய காலம். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்க, கைகளை விட்டு விட்டு 5 மாணவர்களும் 5-10 கைகளையும் விரித்து விட்டு பரலோகம் போகிற போக்கில் போகிற அந்த பாதையையும் நாம் பார்க்கிறோம். இதற்கு யார் காரணம் என்று நாம் நமக்கு இல்லை என்று ஒதுங்கிவிடவும் முடியவில்லை. நீங்கள் பேசிய பேச்சு சுட்டுவது அதுதான். இது நமக்கான களம். இதை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கூடுதலாகவே இருப்பதாகவே பார்க்கிறோம். இதை பத்தி பேசினா பேசிட்டே போகலாம். இந்த இளைய தலைமுறை எங்கே போகிறது என்கிற கேள்வி, அதுவும் ஊடகம் சொல்லவே வேண்டாம். ஊடகம் விளையாடாதே அப்படி என்னமோ கேம் எல்லாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அதைத்தான் விளம்பரம் அதுதான் வருது. மறுநாள் செய்தித்தாள்ல மாணவன் அன்னைக்கு நம்முடைய பாலாஜி தோழர் ஒரு செய்தி சொன்னார். என்னுடைய எய்த்த வீட்டுக்காரர் பையன் ஒரு பையன் 50 லட்சம் இழந்துட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது. கல்லூரி மாணவன் 50 லட்சம். யோசித்து பாருங்கள். இந்த இளைய தலைமுறை எங்கே போகிறது? இளைய தலைமுறைன்னு சொல்றது கூட எனக்கு உடன்படலை. நம் பிள்ளைகள் எங்கே போகிறார்கள் என்கிற கேள்விதான் எழுகிறது. தோழமைகளே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பேராசிரியர் வேற யாரும் இருக்கீங்களா? இல்ல ஐயா நாகராஜன் ஐயா போறேன். வேற யாரும் இருக்கீங்களா? ஐயா ஒரே நிமிடம். மகாராஜனே, தயவு செஞ்சு எல்லாரும் கை உயர்த்தலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க. நான் யாரையும் ஒதுக்கி விடக்கூடாது என்பதற்காக தான் கையை உயர்த்தி. நன்றி மகாராஜனே. இன்று தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் தோழமைகள் அனைவருக்கும் முதற்கான வணக்கம். இன்று பார்த்து தொலைபேசியில் கொஞ்சம் சார்ஜ் கொஞ்சம் கம்மியா போச்சு. அதனாலதான் சரி இடையில தொடர்பு துண்டிச்சு போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் அச்சம், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா பண்புடைமைக்கு வந்து எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு ஐயா இப்போ செல்வ கணபதி சொன்னாரு, எப்படி சொல்ல, அந்த மாதிரிதான் இன்னைக்கு சூழல் இருக்கு. நீங்களும் உள்ளம் வெதும்பி கூடிய சூழல்ல தான் இருக்கு. கண்டிப்பா திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாணவர்களை முழுமையா சென்றடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினாலே பெரிய மாற்றம் வரும். அவ்வளவு அற்புதமான குறள்கள், அனைத்து குறளுமே அப்படிதான். சான்றாண்மையானாலும் சரி, பண்புடைமையானாலும் சரி, எவ்வளவு சொல்லிட்டு போலாம். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, நந்தி கலம்பகத்துல ஒரு பாடல், வானூர் மதிய அடைந்தது உன் வதனம், மறிகடல் புகுந்தது உன் கீர்த்தி, கானூறு புலிய அடைந்தது உன் வீரம், கற்பகம் அடைந்தது உன் கரங்கள்,
தேனுறு மலரால் அரியிடம் புகுந்தால் செந்தாளல் அடைந்தது உன் தேகம். நானும் என் களியும் எவ்விடம் புகுவோம் நந்தி பராவரனேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது நந்திவர்மன்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். அந்த மன்னனை அவனுக்கு அவனை நோக்கி புலவர்கள் எப்பெல்லாம் புலவர்களுக்கு வறுமை ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் அவன் மன்னனை நோக்கி போறாங்க. அப்போ அந்த மன்னன் வந்து வாரி வாரி வழங்குதான் நந்திவர்மன். அதே மாதிரி அவன் இறந்ததுக்கு பின்பாக அவனை போட்டுக்கிற பண்பு இருக்கு பாருங்க இந்த புலவர்கள் மத்தியில். நானும் என் களியும் எவ்விடம் புகுவோம். இதை கிட்டத்தட்ட ஆசிரியரும் மாணவரும் கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு மாணவர் நீங்க சொன்னீங்க என்னுடைய ஆசிரியரை கண்டால் நான் அவ்வளவு மரியாதை செய்வேன் அப்படின்னு சொல்றீங்க. நானும் அதே மாதிரிதான் என்னுடைய ஆசிரியரை தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு எனக்கு முன்னேறுபட்ட ஆய்வாளர் முன்னேறுபட்ட வழிகாட்டியானாலும் சரி, 6ஆம் வகுப்பு முதல் இன்றைக்கு வர என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே தொடர்புலதான் இருக்காங்க. அந்த மாதிரிதான் நான் வந்து இந்த பண்பு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. ஆனா இந்த சமீப காலத்துல அந்த போக்குங்கிறது வந்து அப்படியே அடியோடு மாறி போச்சு. இந்த நந்திவர்மனும் இந்த புலவனும் போல இன்னைக்கு பண்புடையவர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய அந்த திருக்குறள் வழிபட்டு நான் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. வாய்ப்பு வழங்கிய ஐயா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. போட்டேங்க. அடுத்தது பாலாஜி தோழர். இல்ல பேசலாங்க. அது ஆன்லைன்ல டெய்லி 8 மணிக்கு திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம்னு டெய்லி நடத்துறீங்க. ஐயா பாலாஜி ஐயா பேசலாம். இல்ல பேசுறேன். அது எப்படின்னா உலகம் முழுவதும் வந்துட்டு ஐயா அடுத்தது பாலாஜி ஐயா பேசலாம். கையை உயர்த்தி இருக்கீங்க. பாலாஜி தோழர் பேசுறீங்களா? ஒரே நிமிஷம். 100வது நாள் நிகழ்வு மிகவும் நம்ம சொன்னது போல நிறைய பேர் வந்து கலந்துருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப சிறப்பு. செல்வகணபதி ஐயா அவர்களும் நம்ம சொன்னதுக்கு இணங்க தினமும் இணைகிறார்கள். இன்றைக்கு மாணவர்கள் வந்து மிகவும் பிள்ளைகள் என்று நம்ம கருமுருகன் ஐயா அவர்கள் இளைய தலைமுறையை விட நம்முடைய பிள்ளைகள் என்று கருணையோடு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கலாச்சாரம் பண்பாடு இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் குறைந்து கொண்டு வருகிறது. அதை நம்முடைய பண்பாட்டு தளத்திலிருந்து நாம் அதை வந்து இது பண்ணணுன்றதுக்காக நம்ம வேண்டுகோளா வைக்கிறோம். எனவே வாய்ப்புக்கு நன்றி. 100வது நாள் நிகழ்வு மிகவும் அருமை. முற்றோதல் செய்த மாணவி புனிதா, உரையாளர் செந்திரலேகா அவர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியரே ஒரு நிமிஷம். பேராசிரியரே ஐயா கேட்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தான், வேற ஒன்றும் இல்லை. மாணவர் சமுதாயத்தை பற்றி எல்லாரும் ரொம்ப வருத்தத்தை தெரிவித்தாங்க. இந்த சமுதாயம் பாழ்பட்டு கிடக்கதையும் சொல்றாங்க. இதுக்கு ரெண்டே அடிப்படை காரணம் தான். ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று திரைப்படம். நான் சமீபத்தில் வெளி ரங்கராஜன் அவர்களிடம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, நாடகவியலாளர் அவர் வந்து 10 வருஷம் திரைப்படத்தை மூடிட்டா சரி, தீவிரவாதமே இருக்காது, வயலன்ஸே இருக்காது அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல அதை குறிப்பிட விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. பேராசிரியரே சிவசுப்ரமணியா, ஒரு அலைபேசி, அதனால அடுத்து யார் இருக்கா? ஐயா சிவசுப்ரமணியா, ஐயா கருமுருகன் ஐயாவுக்கு வந்து அலைபேசியில ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் இது பண்ணி விட்டுருங்க. வேற ஒருத்தரும் கையை உயர்த்தல. அதனால நிறைவு பின்னோட்டம் வழங்குவதற்காக நல்லாசிரியர் திரு நாகராஜன் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறப்பையும் எரிக்கும் செயல்தாராய்
தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனபேரி தடுட்டுடுட்டின் எனத்துடி நடத்தும் தளத்துடு நடக்கும் கொடுசூரர் என்று திருப்புகழ்ல அருணகிரிநாதருடைய வாக்கு இருக்கிறது. அப்படியானால் பழிப்பவர் தமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயல்பு, அதை சிவசுப்பிரமணிய ஐயா ரொம்ப பொருத்தினாங்க. யாரொருடைய மனதையும் புண்படாத வகையில் இருக்கிற நகைச்சுவை மாறி போய்விட்டது. அதை ரொம்ப நேர்த்தியாக சொன்ன பொழுது, திரைப்படங்கள் என்கிற மாயையை, மாயத்திரைகளை நீக்க வேண்டும் என்று ஐயா மீள மீள பதிந்தார்கள். ரவீந்திர பாரதி ஐயா சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகா சொன்னாங்க. மனித வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று சொன்னார். அதை செல்வகணபதி ஐயா சொல்லுகிற பொழுது, ததும்பும் அறிவு ஞானம் துலங்கும் இடத்தில வெதும்பும்படியான அடிமன ஆர்ப்பாட்டங்கள் என்று சொன்னாங்க. அதை கரிமுருகன் ஐயா வழிமொழிந்த பொழுது மன்றத்திற்கு மாபெரும் பதிவு ஒன்றை தந்தார்கள். 100 நாட்கள் நாம் கடந்திருக்கிற நிகழ்வு என்பதை நினைவுபடுத்தினார்கள். சாத்தூர் ஐயா தனக்கே உரிய பாணியில மாரடோனாவை அழைத்து வந்தார்கள். வீரத்துறவி சொல்லுவார், யார் ஒருவர் இந்தியாவின் உறுதியை எண்ண வேண்டும், எண்ணிக்கை இட வேண்டும், மதிப்பிட வேண்டும் என்றாலும் கால்பந்து விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்பது வீரத்துறவியின் பதிவு. மிக சரியாக மாரடோனாவை குறிப்பிட்டு இன்றைக்கு சாத்தூர் தனக்கே உரிய பாணியில நான் வியந்தே போனேன். இந்த உள்ளத்தில நாட்டுப்புறப்பாட்டமும் வருகிறது, நாட்டார் வழக்கும் வருகிறது, சேவை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எப்படி கள்ளமிட்டாய் அங்க இருக்கிற சிறப்பா, அப்படி அந்த ஊரினுடைய காராசேவு பற்றி கூட சிறப்பா சொல்றார். அதே நேரத்துல கலெக்டரை மறக்காமல் சொல்லுகிறார். சாத்தூராருடைய பதிவு உண்மையிலேயே வரவேற்புக்குரியது. அவர் சொன்னது போல மனித வாழ்வில பெரும்பான்மை இருளுக்கு செல்லாத வகையில பொருண்மை, இருண்மையாகாத வகையில அருள்தன்மை சூழ மானுடனாக மனிதன் வாழ வேண்டும். ரவீந்திர பாரதி ஐயா சொன்னார்கள், மரம் என்கிற ஒற்றை சொல்லை அழுத்தம் கொடுத்து சொன்னார்கள். செல்வ கணபதி நேர்த்தியாக கவிப்பேரரசனுடைய கவிதை வைர வரிகளை மறந்தான் மறந்தான் அத்தனையும் மறந்தான் மனிதனும் தான் மறந்தான் என்கிற கவிதையை புடம் போட்டது பாராட்டுக்குரியது. சந்திரன் என்று சொன்னால் சூரியனிடத்திலே கதிரை பெறுவது. ஆனால் ஆச்சரியா, சந்திர லேக்கா என்பது நிலவின் கதிர். அப்படியானால் மனித புனிதம் வெண்மையானதாக இருக்க வேண்டும். புனிதாவின் முற்றோதலை போல உண்மையிலேயே பண்புடைமை, உடைமைகளிலேயே அற்புதமான உடைமை, கை கொள்ள வேண்டிய உடைமை என்பதை மாமன்றம் உலகத்திற்கு மறுபடி வழங்கியிருப்பது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே வழங்குகின்ற மாபெரும் வெற்றி கொடை. இதை நிகழ்த்தி காட்டுகிற, நடாத்தி வருகிற அறம் என்னும் மருத்துவம் அற்புதமான உளவியல் மருத்துவம். உடலியல் கூறுகளை மருத்துவம் தருகிற அறமையா உளவியலும் தர முடியும் என்று சொன்னால், தனுஷ்கோட்டி என்கிற ஆன்ற குடிப்பிறத்தல் அற்புதமாகிய வழக்கு கொண்டிருக்கிற நிலை என்று சொல்லுவேன். மிக அற்புதமாக நேர்த்தியாக இன்றைக்கு உரைக்காரர்களும் அதை விஞ்சுமா போல பொங்கல் அடிசிலே இட்ட நெய்யை போல நேர்ந்த உரைகளை தந்தீர்கள். ததும்பும் என்று சொல்லி அறிவு ததும்பும் இடம் அங்கே வெதும்பியதே, அதை கருமுருகன் அவர்கள் வழிமொழிந்தார்களே என்று சொன்னேன். என்னுடைய பள்ளியின் நிகழ்வு ஒன்றை சொல்லுகிறேன். சமீபத்திலே ஆய்வுக்கு வந்தார் அதிகாரி. 2 கரங்களினாலே வருகை பதிவேட்டை 6ஆம் வகுப்பு மாணவன் தருகிற பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி, உனக்கு இதை கற்றுக் கொடுத்தவர் யார்? அவன் சுட்டி காட்டியது அடியேனை என்பதை பதிய ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் 2 கரங்களினாலே வணங்குவதும் 2 கரங்களினாலே தருவதுமாகிய தன்மையை கடைசி வரை என் தந்தையார் வாழ்ந்து காட்டினார். நண்பர்களே, கெட்ட சொற்களை மாணவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை விட அவர்கள் சூழலிலே கேட்ட சொற்களைத்தான் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு சந்திரலேகா 3 விதமான பண்புகளை அடுக்கினார். ஒன்று அவருடைய பிறவி, மற்றொன்று அவர் சார்ந்திருக்கிற, அவர் உள்ளத்தை ஈர்க்கிற சூழல்,
3 அவர் தான் பேறு கொள்ளுகிற பெற்றுக்கொள்ளுகிற பண்பு என்று மூவையாக பகுத்தும் வகுத்தும் வகை தொகை சுட்டினார். இன்றைய நேர்த்தியான உரையிலே ஆழம் இருந்தது. 1000 வார்த்தைகள் சுமந்தன. ஆனாலும் ஆழ் நெஞ்சம் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளத்தை காட்டியது. நேரிய சீரிய உரை என்பேன். மிக சிறப்பான மன்றத்தின் வெற்றி. இன்றைக்கு 100வது பண்புடைமை சொல்லுகிற பொழுது 108வது அதிகாரத்தை உள்ளம் நினைக்கிறேன். மக்களே போல்வர் கயவர் என்று சொல்லுகிற ஒப்புமை, நீங்கள் சொல்லுகிற உறுப்பு ஒத்தலாகிய தன்மை. ஆனால் இன்னொரு இடத்துலையும் சொல்றார், மக்கள் தேவர்கள் நரகர் மற்ற உயிர் உள்ளவும் இல்லவும் அகிரணை முதலாகிய திணைப்பாற்படுகிற பகுப்பில மக்கள் தேவர்கள் கயவர்கள் மூவரும் ஒத்தே இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமையந்தி நலனை யாங்கனம் கண்டுகொள்ள அதைக்குத்தான் தாய்மை உள்ளத்தோடு கருமுருகன் நெஞ்சம் மறுபடி கருக்கொள்ளுகிறது, அழுகின்றது. கண்ணீர் அல்ல குருதியே தருகின்றது. ஏனென்றால் பேராசிரியர்களின் நிலை இன்றைக்கு பெயருக்கு ஆசிரியர் என்கிற நிலை மாறி நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற ஒட்டுமொத்த குரலாக கருமுருகனை பொதுமறை செல்வர் மருத்துவர் தா. அரமையா அவர்கள் இப்பொழுது நிறைவு உரை தருவார்கள். வாழ்வியல் நூல் நல்லா இருக்கு ஐயா, என்னமோ சொல்ற மாதிரி இருக்கு, சொல்லுங்க ஐயா. ஐயா ஏதோ சொல்றீங்களே? வாழ்வியல் சொல்றாரு ஐயா. ஆமா, இல்ல நான் நிறைய யோசிச்சேன். எனக்கு தெரிஞ்சதுல யோசிச்சதுல இது கொஞ்சம் எப்படின்னா அறம் பெருமான்னு வச்சேன், அது வேற மாதிரி போயிருமான்னு பார்த்தேன். அப்புறம் இணைய அறிவாளர் அப்படின்னு பார்த்தேன், அதுவும் எனக்கு ஒத்துவல்ல. எனக்கு என்னமோ இதுதான் சரியா பட்டது, பொதுமறை செல்வர் அப்படிங்கிறதான். நன்றி. இது கொஞ்சம் நிறையெல்லாம் சொற்களை தேடித்தான் சிரமப்படுத்த அது ஒன்றும். பொதுமறை செல்வர் மருத்துவர் தா. அரமையா அவர்கள் நிறைவு உரை. பண்புடைமையே பண்பா கொண்டவர் சொல்லும் போது நம்ம எதாவது மாற்று கருத்து இருக்கா? அந்த பண்புடையவருக்கு பண்பா சொல்லக்கூடிய குன்றக்கூடிய அறிஞர்கிட்டயே ஒரு இது அந்த தலைப்பை கொடுத்து சிறப்பு செஞ்சிட்டீங்க. 100ஆம் நாள்ல ஆசிரியருக்கு பேராசிரியருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இல்ல நம்ம கொடுக்குறோம், நான் செய்யல. நான் வாழ்த்து தான் சொல்றேனே தவிர கொடுப்பது இந்த மன்றம், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய இலக்கிய குழு. நாம் பொதுச் செயலாளரை பொதுமறை செல்வர் என்று நாம் இனிமேல் அழைக்கிறோம். வழிமொழிகின்றேன் ஐயா, அதை நன்றி. இந்த ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தேன். நன்றி. ஆமா, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. செல்வ கணபதி இணைப்புல இருக்கீங்களா? மிகவும் சிறப்பு ஐயா, மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றியா. செல்வ கணபதி ஏதாவது சொல்ல வரீங்க, சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, நானும் வழிமொழிகின்றேன் ஐயா. பொதுமறை என்பதே சிறப்பு ஐயா. பொதுமறை என்பதுதான் நம்முடைய திருக்குறளுக்கு மற்றொரு பொதுமறை. அதுதான் நமக்கு சரியா இருக்கும். பொதுமறையை வளர்ப்பதால் அவர் பொதுமறை செல்வர் என்று வழங்கப்படுகிறார். இல்ல அது சரியான சொல்லாடல், அதுதான், அதுல ஒண்ணும் மாற்று கிடையாது. நன்றி. அதனாலதான் ஐயா மறுப்பு சொன்னால் நான் திருப்பி நானும் அதை சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி தோழமைகளே. பொதுச்செயலாளரே, பொதுமறை உரை தருக. இனிய வாழ்த்துக்கலாம் எங்க கவிஞர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பெரிய மதிப்புமிக்க கௌரவமிக்க ஒரு அடைமொழியாக இல்ல ஒரு பதவியாக நான் கருதுகிறேன். இந்த அடைமொழிக்கு தகுந்தவாறு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இந்த நேரத்தில் வருகிறது. அதுதான் பொதுவா அறம்னு பேர் வச்சதுலயும் எனக்கு டிஎன்பிசில கேள்வியே திருக்குறள்னு தான் கேட்டாங்க. நீங்க அவர் ரொம்ப தமிழ் ரசனை உள்ளவர், அதனால அறம்னா என்னன்னு சொல்லுகிறார். தமிழரின் சிறப்பு பண்புகள் என்ன? பிறகு வைக்கோலை வைத்து ஒரு குறள் இருக்கே, அதை சொல்லுங்க. இதுதான் எனக்குடைய கேள்வி. டிஎன்பிசியில் நான் எதிர்கொண்ட கேள்விகள். இது இன்றைய தினம் ஒரு மைல்கல்லான தினம். ஒரு 100 நாளை நாம் கடந்து இருப்போம் என்றது. இதுக்கு முன்பாக கு. அழகர்சாமியினுடைய கதைகளை தொடர்ந்து சொல்லும் போது ஒரு 108 கதைகளை நாம் தினமும் ஒரு கதையாக சொல்லி வந்தோம். அதில் ஒரு இலக்கியம் இருக்கும், ஒரு ருசி வேறவாக இருக்கும்.
அது தொடர்ந்து செய்து விட்டோம். அதுவும் முதல்ல ஒரு சந்தேகம் வந்தது. அத்தனை கதைகளும் சொல்லி விடுவீர்களா? அவ்வளவு நாள் நீங்க பேசிவிட முடியுமா என்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே கேள்வி எழுப்பினார். இல்லை, செய்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது, தொடங்குகிறோம். சரின்னார். அதே போலதான் இந்த இதுவும். அதுக்கப்புறம் நம்ம தமிழொலி ஒரு 30 கதைகளுக்குள்ளதான். கீரா ஒரு 88 கதைகள் வந்தது. அதற்கு பின்பாக நாம் இந்த நாளும் ஒரு அதிகாரம் என்ற இதை எடுத்த நமக்கு என்னன்னா, ஒரு தமிழரின் அறிவு பொக்கிஷமாக இது திருக்குறள் இருக்கிறது. அது வந்து ஒரு நேத்து சொன்னவங்களே, ஒரு பண்பான ஒரு மனிதனை உருவாக்குவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அந்த பண்பான நோக்கம், பண்பட்ட மனிதன் எவ்வாறு உருவாக முடியும் என்பதை வெவ்வேறு வாழ்நிலை சூழல்களில் ஆய்ந்தாய்ந்து சொல்லி இருக்கிறார் வள்ளுவர் அவர்கள். அவரை நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஐயோ இத முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இதுபடி நம்ம நடந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு நம்மிடையே தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நமது முன்னோடிகளான இலக்கிய பேராசான் தோழர் ஜீவானந்தம் அவர்களும் தோழர் தா பாண்டியன் அவர்களும் ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் வள்ளுவத்தை மேன்மைப்படுத்தி சொல்லாத இடங்களே இல்லை. ஜீவா அவர்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் தெரியாதவன் கம்யூனிஸ்ட் இல்லை என்று சொன்னார். நாம் அதைத்தான் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றக்காரராக இருப்பவர்கள் திருக்குறளை தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது. அந்த நோக்கத்தில் தான் நாம் இன்று ஆரம்பித்தோம். ஐயா கூட, கருமுரன் ஐயா கூட இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு 100 நாள் ஆயுது, நீங்க எல்லாம் வர வேண்டாமா அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. உண்மைதான். அவருக்குள்ள மனத்தாங்கலை, ஏன்னா ஒரு 100 நாட்களாக தினமும் அதை ஒருங்கிணைப்பது, ஒரு 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 வாழைப்பழத்தை உரித்து கொடுக்கும்போது சாப்பிட மறுப்பதாகத்தான் இது தோன்றியது. அந்த வாழைப்பழத்தை விளைவிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் அதில் கருமுருகன் தோழர் மிகப்பெரிய பணியை செய்கிறார். அவரெல்லாம் அப்படி செய்யறப்ப அவருக்கு அந்த கோபம் வருவது நியாயம்தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிகச் சிறப்பான நிகழ்வு இன்று நடைபெற்றிருக்கு. பண்புடைமை நம்ம புனிதா மாணவி புனிதா மிக அருமையாக சொன்னாங்க, முற்றுதல் செய்தாங்க. சந்திரலேகா அம்மா வந்து ரொம்ப விரிவா ஒவ்வொரு இதையும் உணர்வு பூர்வமாக விளக்கினாங்க. தன்னை அப்படியே உணர்ந்து சொன்ன மாதிரி இருந்தது. மிக அருமை இன்றைய நிகழ்வு எல்லாம். இன்னைக்கு நம்ம ரவீந்திர பாரதி தோழரும் மிக அருமையாக சொன்னாங்க. பொதுவாக இந்த நம்ம ஐயா நம்ம நாகராஜன் ஐயாவுடைய கவிதை வரலையேன்னு இப்ப 2 நாளைக்கு முன்னாடிதான் பேசிக்கிருந்தோம். ஐயா இப்ப கவிதையெல்லாம் வரல, சும்மா வார்த்தைகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு பேசிக்கிருந்தோம். நல்ல ஒரு கவிதையோடு ஆரம்பித்தார். அவர் சொல்லும் போதுதான் அதுல சிறப்படையுது, அந்த கவிதையே சிறப்படையுது. இந்த பண்புடைமை அதுல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க யாரிடமும் எளிய என்பதத்தால் எய்தல் அப்படின்றதுதான் முக்கியமானதா இருக்கு. பண்புக்கே அடிப்படையாக வருது. நீ அதுக்கப்புறம் அன்புடைமை இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆன்ற குடிப்பிறத்தல், அந்த உறுப்பு பண்பொத்தல், ஒப்பதாம் ஒப்புன்றதெல்லாம் அதுக்கப்புறம் வரட்டும். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு சொல்றப்பதான் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னு சொல்லவரு, அதுக்கப்புறம் அறிவில்லாதவன்ட்ட பண்பில்லாதவன்ட்ட அறிவு நிறைய வரைஞ்சிட்டா என்ன செய்யறது? அறப்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட் பண்பில்லாதன்றார். நீங்க அறிவுன்றது தொல்காப்பியம் 6 அறிவு உடையதாக மரத்தை மனிதனையும், ஓரறிவு உள்ளதாக செடி கொடிகளையும் சொல்லும். அப்ப இந்த 2ஐயும் கம்பேர் பண்றார். நீங்க வந்து பண்பில்லாதவன்ட்ட மிகப்பெரிய அறிவு இருந்து என்ன செய்ய? அது கூர்மையான வாழைப்பு கொத்த அறிவாக இருந்தாலும் ஓரறிவு மரத்தை போல செஞ்ச வேண்டாம் என்ற ஒரு அறச்சீற்றம் அவருடைய இருக்கு. அதுக்கப்புறம் கடைசி குறள், பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. அந்த பண்பில்லாதவனை பாலை கெட்டுப்போக வைக்கக்கூடிய களத்திற்கு ஒப்பிட்டு, அதனுடைய செல்வத்தை பாலுக்கு ஒப்பிட்டு சொன்னது மிக அருமை. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகம் எப்படி செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து கற்பனை செய்து கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உள்ள அனுபவங்களை எல்லாம் சுருக்கி ஒரு குரலாக கொடுக்கும் போதுதான் ஒரு மனிதனால் இவ்வளவு பெரிய விஷயத்தையும் ஒரு 7 சொற்களில் 10 குறட்பாக்களில் நமக்கு வழங்கிட முடியும். அப்படிப்பட்ட வள்ளுவரை நாம் தினந்தோறும் நினைக்க வேண்டும். இன்றைய கூட காஃபி வித் கலெக்டர் என்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதுநகர் மாவட்ட எழுத்தாளர்களை எல்லாம் அழைத்திருந்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எழுத்தாளர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்ன ஒரு கடைசியாக கரிசல் இலக்கிய கழகமும்
குரலை நம்ம எல்லாரிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு தாலுகாக்களிலும் சனி ஞாயிறுகளில் ஏதோ ஒரு இடத்தில் நீங்க வந்து திருக்குறளை மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க மாணவர்களுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்குன்னு, அவங்களுடைய உள்ள குமரலை சொன்னார்கள். இவங்க எதிர்பார்க்கிற மாணவ சமுதாயம் இன்னைக்கு இல்லையேன்ற ஒரு குமரல். நம்ம நாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து சமூக நெருக்கடியினுடைய வெளிப்பாடுதான். அவன் பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு கூட்டங்கள்ல, வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கான், ரீல்ஸ் பாக்குறான், இதை பாக்குறான். ஆனால் குரலை கேட்பதற்கு, காது செவி கொடுப்பதற்கு அவர்களுக்கு நேரம் பத்தலைன்னு சொல்லிடுறான், இல்ல இது போர் அடிக்கின்றான். ஆனால் இதுதான் நம்மளுடைய வாழ்வை செழுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு பண்பட்ட மனிதனாக இந்த உலகில் இந்த மனித உறவுகளில் நாம் பண்பட்ட தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனை உருவாக்கும் ஒரு கேந்திரமாக குரல் இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொருவரும் தமிழராக நாம் சொல்லும் ஒவ்வொருவரும் திருக்குறளின் கருத்துக்களை தமிழ் மக்களிடம் மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான பணிகளை நாம் இந்த நேரத்தில் செய்வோம் என உறுதி கூறுகின்றோம். நம்முடைய பணி தொடரும். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளைய நிகழ்வு பார்த்துடலாம். நாளைய தினம் 101வது அதிகாரத்தில் நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. நம்மோடு 101வது அதிகாரத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பேராசிரியர் யார் என்று கேட்டால் பேராசிரியர் முனைவர் உஷா அவர்கள் நன்றியில் செல்வம் என்கிற அதிகாரத்தை சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய விரிவுரையாளர் முனைவர் உஷா அவர்கள் பயணிக்க இருக்கிறார்கள். அந்த காளையார்கோவிலில் இருக்கக்கூடிய போதி சர்வதேச பள்ளியினுடைய பவிக்ஷா அவர்கள் 8ஆம் வகுப்பு மாணவர் முற்றோதல் செய்ய இருக்கிறார்கள். 2 ஆளுமைகளையும் நாம் நாளைய தினம் சந்திக்க இருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. உண்மையிலே இன்றைய தினம் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான தினம் என்றே நாம் பார்க்கிறோம். காரணம், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு செய்தி, நான் இதை பொதுச்செயலாளர் மகிழ்வு அடைவான்னு நினைக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் தான் அலைபேசியில் வந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபோனை நம்ம மற்ற ஃபோனாக இருந்தால் நிறைய ஃபோன் வரும்போதே அவங்களுக்கு ஒரு செய்தி போட்டுருவோம், 10 மணிக்கு மேல் பேசுகிறேன்னு போட்டுருவோம். அவருக்கு நம்ம அப்படி போட முடியல. ஆனால் அவர்கிட்ட பேசும்போது நான் இந்த செய்தியை சொன்னேன். திருக்குறள் அவர் வியந்து முருகன் இதை எப்படி செய்றீங்க, இதை கூடுறதுக்கு ஆட்கள் உண்மையில அவர் இணையாட்டினாலும் அவர் பேசுனது எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு. எப்படி டெய்லி வர்றாங்களா, நிறைய பேர் வர்றாங்களா, குறைந்தது 20 பேராவது வருவாங்களா அப்படின்னு. இல்லை 20 பேருக்கு மேலேயும் அவர் ஆச்சரியப்படுறாரு. தினமும் எப்போல இருந்து நடத்தீங்க முருகன்? 2023 இருந்துன்னு சொல்லவுமே கொஞ்ச நேரம் அது யாரு பொதுச் செயலாளர், யாரு தலைவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு மனம் திறந்த பாராட்டு. நம்ம உடனே அடுத்து பாராட்டுனா நம்ம ஒரு விண்ணப்பம் வைப்போம்ல. நம்ம கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கு நம் 100ஆண்டு விழா கருத்தரங்கம் வைக்க வேண்டும் சொன்ன பிறகு உடனே முருகன் நாளைக்கே லெட்டர் கொடுங்க, அதுக்கான ப்ராசஸ் நல்ல சிறப்பாக பெருசாக கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பும் நம்மோடு ஃபோனில் பகிர்ந்து கொண்டார்கள். அதை இந்த அவையில் வெளிப்படையாக சொல்லுவதற்கான காரணம், இது நான் மிகைப்படுத்தி சொல்லிய வார்த்தை இல்லை. ஏன்னா இது இணையத்தில் எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன் அவருக்கும் இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அவரும் கூட பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் சொன்ன செய்தியைத்தான் பகிர்ந்திருக்கிறோம் என்கிற நல்ல செய்தியோடு தோழர்களே, ரொம்ப மன நிறைவாக இருக்கு. அதுக்கு எப்படி நம்ம சொல்றதுனே தெரியல. அதற்கு வார்த்தைகளை தேடுவதற்கு நான் தடுமாறுகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், நிறைவாக ஒரு ஐயா பொதுச் செயலாளர் சொன்னதுதான். நம்முடைய நாகராஜன் ஐயா கவிதை எழுதினாரு. இது கவிதை இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரிகளை எழுதியிருக்கிறேன். உலக பொதுமுறை திருக்குறள், நாளும் ஓர் அதிகாரம். இரவு 8 மணிக்கு ஒவ்வொரு நாளும் ஓர் அதிகாரம். பரப்பும் நிகழ்வு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வழியில் நடத்தி வரும் கலைப்போக்கு. இரவு 8 மணிக்கு தமிழனின் பாரம்பரியம். தினமும் புதிய அறிவினை பரப்பும் நிகழ்வு. சிறுவர்களும் மாணவர்களும் பெருமக்களும் அறிஞர்களின் வழிகாட்டுதலுடன் பதியமிட்டது. புலமை பெற்ற பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், அறிவின் கடலில் நீந்தும் நட்சத்திரங்கள், உரைப்பொழிவின் ஒளியுடன் அறிவு பெருக்கி 100வது நாள் இன்று
சிறக்கின்றது இந்த பெருவிழா. 100வது நாள் இன்று சிறக்கின்றது இந்த பெருவிழா. பண்புடைமை என்ற அதிகாரம், பண்புடைமை என்ற அதிகாரம் உலக தமிழர்களின் மனங்களில் இடம் பெற்றது. உலக தமிழர்களின் மனங்களில் இன்று இடம் பெற்றது. பங்கேற்ற ஆளுமைகளுக்கும் அறிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் நிரம்பியவாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இலக்கிய குழுவுடன் இணைந்து உலகெங்கும் பரப்பி விழிப்புரிதல் செய்கிறது. இந்த நிகழ்வு நெஞ்சில் நிறைந்த வாழ்த்துக்களை வழங்குகிறது என்று நாம் நிறைவு செய்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம்